Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். और इस दिन के लिए मैं परमेश्वर को धन्यवाद करता हूँ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? कितने लोग आनंदित हैं? நிச்சயம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். निश्चय परमेश्वर हमारे लिए भलाई करेगा. அவருடைய வார்த்தைலாம் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. क्योंकि उसके हर एक वचन हाँ और आमीन है. அவரை விசுவாசிக்கிறவன் उनके पर जो भी विश्वास करते हैं அவன் நிச்சயம் அவன் வாழ்க்கையில நன்மையை காண்பானாக. निश्चय उनकी जिंदगी पर वे लोग भलाई को देखते हैं. Praise the Lord. Praise the Lord. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். आइए पवित्र शास्त्र से एक वचन को पढ़ेंगे. சீக்கிரமாய் நான் பார்த்து जल्दी से हम देखकर अनेक பிறந்த நாளை காண பிள்ளைகள் இருக்கிறார்கள். और हमारे बीच में कई बच्चे हैं जो जन्मदिन देखते हैं. அவங்களுக்கு முடிவிலே அவர்களுக்காக ஜெபிக்கப்படும். अंत में उनके लिए दुआ किया जाएगा. அதே போல் நம்முடைய சபையில உள்ள ஒரு அருமையான சகோதரி ஜெயாங்கிற ஒரு பெண்ணு वैसे हमारे कलीसिया में प्रिय बहन जया கடந்து போன நாள்ல 3 நாளைக்கு முன்னால அவளுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கிறது. पिछले 3 दिन के पहले उसको ऑपरेशन हुआ था. அவள் பாந்திராவிலே ஹோலி கிராஸ் ஹாஸ்பிடல்ல இருக்கிறார். और एक होली क्रॉस हॉस्पिटल है पलगांव में, वहाँ है. அதிகமா பலவீனத்தோடு இருக்கிறதாக நான் அந்த காலவேளை கேள்விப்பட்டேன். और मुझे सुनने में आया कि वो ज्यादा कमजोरी में है. அவளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். और उसके लिए अपनी दुआ पर याद रख लीजिए. யாருக்கும் சந்திக்க ஆசை இருந்தா நீங்கள் போய் அவளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்கலாம். यदि किसी को उनसे मिलना चाहते हैं तो वो आप जाकर मिल सकते हैं. ஒருவேளை உங்களுக்காக சந்திக்க முடியலனா அவளுக்காக நீங்கள் ஜெபிங்கள். यदि आप मिल नहीं पाते हो तो उनके लिए दुआ कीजिए. காரணம் நம்முடைய சபைக்கு வந்து போற ஒரு குடும்பம். कारण वो जो परिवार है अपने कलीसिया पर आकर जाते हैं. Praise the Lord. மத்தேயுவின் சுவிசேஷத்திலே லூக்காவின் சுவிசேஷத்திலே लूका के सुसमाचार की पुस्तक 10ஆம் அதிகாரத்திலே उसमें 10वां अध्याय 38ல இருந்து 42 வரை வாசிக்கவும். उसमें 38 से लेकर 42 तक आप पढ़ सकते हैं. கண்களை மூடி நான் ஜெபிப்போமாக. अपनी आंखों को हम बंद करेंगे. अभी हम दुआ करने वाले हैं. எல்லாரும் வாய்களை திறந்தவனமா. सभी लोग अपने मुंह खोलकर. இடம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறதுனால देख हमारा जहाँ ज्यादा हम तकलीफ में बैठे हैं. நீங்கள் இருக்க கஷ்டத்தோடு இருக்கிறதுனால आप तकलीफ के साथ बैठे हैं इसलिए ஆண்டவர் ஏற்ற வேளையில परमेश्वर नियुक्त समय में ஏற்ற நேரத்துல नियुक्त दिनों में தீர்க்கதரிசியின் புத்தருடைய நெருக்கங்களை மாற்றுவார். भविष्यवाणियों की उनकी तकलीफों को परमेश्वर बदलेगा. அவர்களை விசாலமான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். उन्हें विस्तार जहाँ पर परमेश्वर लेकर जाएगा. நான் எப்படி விசுவாசிக்கிறோமோ हम जिस तरह विश्वास करते हैं அப்படி அது நடக்கும். वैसे ही वो होगा. அது அப்படியே நடக்கும். वैसे ही होगा. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, परमेश्वर को देखकर बताओ, ஆண்டவரே हे परमेश्वर, நாங்க நெருக்கமா இருக்கிறோம்ப்பா. परमेश्वर अभी हम तकलीफ के साथ बैठते हैं. அப்பா நாங்கள் கஷ்டத்தோடு உட்கார்ந்து இருக்கோம்ப்பா. पिता हम तकलीफ के साथ यहाँ बैठे எங்க हैं. நெருக்கம் மாறுகிற நாள்ல வந்திருக்கோம்ப்பா. हमारी तकलीफ बदलने का दिन आ चुका है. எங்களுக்கு என்று ஒரு பெரிய இடத்தை நீர் ஆயத்தப்படுத்திட்டீரப்பா. हमारे लिए एक बड़ा कलीसिया आपने तैयार कर दिया நாங்கள் है. மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற ஒரு காலம் வந்திருக்குதப்பா. हम आनंद के साथ विस्तार के साथ आपको आराधना करने का दिन आ चुका है. காலம்தான்ப்பா. वो एज समय है. அது இந்த நாள் தான்ப்பா. और वो यही दिन है. என்று நீங்க சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. वैसे आप बताकर परमेश्वर को महिमा करिए. அப்படி நீங்க மகிமைப்படுத்துற நேரத்துல தானே वैसे आप महिमा करते वक्त நீங்கள் மகிமைப்படுத்துற நேரத்துல தானே वैसे आप महिमा करते वक्त தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். परमेश्वर अपनी वाणियों को सुनता है. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு விட்டார். परमेश्वर अपनी आवाजों को सुन लिया நல்ல है. பதிலை கொண்டு வந்திருக்கிறார். अच्छे उत्तर को दे दिया है. அன்பு ஆண்டவரே, परमेश्वर நாங்கள் உமக்கு
நன்றி செலுத்துகிறோம். हम आपको धन्यवाद करते எங்க हैं. எல்லா சூழ்நிலைகளையும் हमारे सारे परिस्थितियों को அறிந்தவர் ஒருவர் தான்ப்பா. केवल आप ही जानते हैं. அப்பா நீர் ஒருவர் தான் எங்களை அறிந்தவரப்பா. परमेश्वर केवल आप ही हमें समझ सकते நீர் हैं. முகத்தை பார்க்கிற தெய்வம் இல்லப்பா. आप इंसान की चेहरा को देखने वाले परमेश्वर नहीं நீர் है, இருதயத்தை பார்க்கிறவரப்பா. बल्कि आप हमारे हृदय को देखते இந்த हैं. இருதயம் உமக்கு வாசனையா இருக்கட்டுமே. और ये जो हृदय आपके लिए सुगंध देने दे, ஒரு முகந்த வாசனையா இருக்கட்டுமே. एक अच्छे सुगंध देने दे அதான் परमेश्वर. சங்கீதம் 29:2 வாசிக்கும் போது इसलिए भजन संगीता 29:2 पे लिखा है, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க என்று எழுதப்பட்டிருக்கப்பா. लिखा कि पवित्र शोभायमान के साथ परमेश्वर को दंडवत करो. பரிசுத்தத்திலும் ஒரு அலங்காரம் இருக்குமாமே. परमेश्वर पवित्रता में भी एक शोभायमान है, பரிசுத்தவான் தானே ஆண்டவரை தரிசிக்க முடிகிறதா? और पवित्र लोग ही परमेश्वर को दर्शन कर அவர் सकते மகா हैं. பரிசுத்தமான தெய்வமாமே. परंतु वो तो महापवित्र परमेश्वर அந்த है. தெய்வத்துக்கு முன்னால, उस महापवित्र के அந்த परमेश्वर के सामने, ஆண்டவருக்கு முன்னால उस ईश्वर के सामने எங்க இருதயத்தை ஊற்றி விடுகிறோம்ப்பா. हमारे हृदय को उंडेल देते நீங்க हैं. நடுவே வந்திருக்கிறதுக்காக, आप हमारे बीच में आ चुका है எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்காக, और हमारे अंदर निवास करते எங்களை हैं. கொண்டு நீர்தானே हमें लेकर आप ही, எங்கேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நீர்தானப்பா. हर जहाँ पर जय को लेकर आते हैं, எங்கேயும் ஒரு நறுமணத்தை வீச பண்ணுகிறவர் நீர்தானப்பா. हर जहाँ पर सुगंध को फैलाने वाला आप அந்த ही है. நறுமணம் எங்களுக்குள்ள இருந்து எழும்புகிறதப்பா. वो सुगंध हमारे अंदर से उठती है, அந்த நறுமணம் எங்களுக்குள்ள இருந்து பிரகாசிக்குதப்பா. और वो सुगंध हमारे अंदर से प्रकाशित ஆண்டவரே देती है. நீங்களோட பேசுவீராக. परमेश्वर आप हमसे बोलिए, அப்பா நீங்களோட இடைபெடுவீராக. आप हमसे बात कीजिए, நீர் எங்கள் தகப்பனப்பா. क्योंकि आप हमारे पिता हैं. உலகம் மாய ஆண்டவரே. संसार माया है, உம்முடைய அன்புக்கு அளவில்லை ஆண்டவரே. आपके प्रेम के लिए कोई नाप அந்த नहीं அன்பு है. எவ்வளவு பெரிய அன்பு वो ஆண்டவரே. कितने महान அந்த प्रेम है. அன்புக்காக நாங்கள் ஏங்குறோம் ஆண்டவரே. उस प्रेम के लिए हम चाहते हैं. நாங்கள் எங்கேயோ இருந்தோம் ஆண்டவரே. हम कहाँ तो पड़े थे, எங்களுக்கு அன்பு பாராட்ட யாரும் இல்லாம இருந்தாங்கப்பா. हमें प्रेम दिखाने के लिए कोई नहीं थे. எங்களுக்கு அன்பு தந்தவர் நீர்தான்ப்பா. आप ही केवल हमें எங்களை प्रेम दिखाया, அரவணைக்கிறவர் நீர்தான்ப்பா. हमें तसल्ली आप ही देते எங்களுக்குள்ள हैं. வாசம் பண்ணுகிறவர் நீர்தான்ப்பா. हमारे अंदर आप ही निवास करते हैं. ஓ ஹalleluya. அந்த அன்பின் தெய்வத்துக்காக நன்றி उस செலுத்துகிறோம். प्रेम से भरा हुआ परमेश्वर को धन्यवाद அந்த करते அன்பின் हैं. தெய்வத்துக்காக நன்றி उस செலுத்துகிறேன். प्रेम की परमेश्वर के लिए எங்களை धन्यवाद மூடி करते हैं. வெளிப்படுவீராக. हमें डांपकर आप प्रकट அந்த हो மகிமை जाइए. கனம் ஒருவருக்கே உண்டாகட்டப்பா. महिमा आदर सम्मान की बात ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக. हर एक को आशीर्वाद வெறுமையா करो. போக கூடாதப்பா. कोई भी व्यर्थ नहीं जाना है. தேவ நன்மை அவர் பெற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கட்டப்பா. परमेश्वर की भलाई वे लोग पालिया कर विश्वास करने உங்க दें. பிரசன்னத்துல தருகிறேன். आपके उपस्थिति पर देता हूं, இயேசுவின் நாமத்தினால. यीशु के नाम से. நல்ல பிதாவே. अच्छे पिता, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करे. நான் வாசித்த இந்த வேத பகுதியை பார்க்கும்போது ये जो पवित्र शास्त्र में जो भागों को हमने पढ़े थे उसे थोड़ा ध्यान लगाकर देखते वक्त இரண்டு சகோதரிகளை குறித்து நான் பார்க்கிறோம். दो स्त्रियों या महिलाओं के बारे में लिखा है. அவர்கள் என்ன செய்தார்கள்? उन्होंने क्या किया? ஒருத்தி ஏற்றுக்கொண்டார். एक महिला जो है यीशु को स्वीकार की, ஏற்றுக்கொண்டு उसे स्वीकार कर தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார். अपने घर पर यीशु को बुलाकर लेकर आई. அவ ஏற்றுக்கொண்டதோட முடிஞ்சு போச்சு. उसने स्वीकार किया और घर पर लेकर आया, उसमें ही उसका काम खत्म हो गया. வேதம் சொல்லுகிறது पवित्र शास्त्र में लिखा है, அழைக்கப்பட்டவர்கள் अनेகர், बुलाए हुए कई लोग हैं, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் தான். परंतु चुने गए वे लोग कहीं कुछ लोग ही बचा है. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். இயேசுவை கண்டு கொண்டாளாம். यीशु को उसने पहचान ली. இயேசு பிரயாணமா போகையிலே जब यीशु अपने सफर में था, ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். उसने एक गांव में प्रवेश किया. இயேசு பிரயாணமா வந்தபோது जब यीशु अपने सफर में, பாண்டுப்பிலே பிரவேசித்தார். और समझ लेना उसने भांडुप में प्रवेश किया, ஹalleluya. முள்ளண்டிலே பிரவேசித்தார். और समझ लेना मुल्लोड में प्रवेश किया, அவர் தாராவிலே और பிரவேசித்தார். समझ लेना वो धारावी में प्रवेश அவர் किया, அந்தேரிலே और பிரவேசித்தார். वो अंधेरी में प्रवेश किया, அது உங்களுக்குள்ளே வந்து விட்டார். और वो आपके अंदर भी आ चुका நீங்க है. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ वैसे ही लिखा है. பின்பு அவர் ஒரு பிரயாணமாய் போகையிலே वो सफर में था, ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். एक गांव में गया, அங்கே மார்த்தா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ और मार्ता नामक एक स्त्री அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். स्त्री ने उसे अपने घर में उतरा, ஆண்டவராய் இயேசுவை தங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். और यीशु मसीह को अपने घर पर उसने स्वीकार की. அது என்ன கிராமம்? वो कौन सा गांव था? என்ன கிராமம்? वो कौन सा गांव था? என்ன கிராமம்? பெத்தானியா என்ற ஒரு கிராமம். उस गांव का नाम है बतानिया. அந்த கிராமத்துல இருக்கிற அந்த அருமையான குடும்பத்துக்குள்ள ஏசப்பா போனாங்க. उस गांव में उस परिवार के अंदर यीशु मसीह प्रवेश किया. பெத்தானியால நிறைய குடும்பம் இருக்கிறது. उस बतानिया गांव में कई
परिवार थे, ஆனா இயேசு பிரவேசித்தது ஒரே ஒரு குடும்பத்துக்குள்ள परंतु தான். यीशु ने उस केवल एक ही घर पर प्रवेश किया। அங்கே அவளுக்கு சகோதரி என்ற ஒரு மரியாள் ஒருத்தி இருக்கிறார். उधर उसकी बहन मरियम कहलाने वाली एक स्त्री थी, அவள் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து और वो स्त्री यीशु के चरणों में बैठकर அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். उसके वचन को वो सुनती थी। ஹalleluya. இயேசுவின் வசனத்தை என்ன செய்தாளாம்? वो क्या करती थी? அவருடைய பாதத்துல உட்கார்ந்திருந்து यीशु के चरणों में அவ बैठकर கேட்டுக்கொண்டே இருந்தாளாம். वो यीशु के वचन को सुनती थी। ஆனா அவ ஏற்றுக்கொண்டாள் மார்த்தா. मार्ताल ने यीशु को अपने घर पर बुलाई, स्वीकार की, ஆனா மாரியா என்ன செய்தா? परंतु उसकी बहन मरियम ने क्या की? அவருடைய பாதத்துல உட்கார்ந்திருந்து यीशु के चरणों में बैठकर இயேசுவின் வாயிலிருந்து வருகிற மதுரமான வார்த்தை அவ கேட்டுக்கொண்டே இருந்தா. यीशु के मुंह से निकलने वाले हर एक मधुर बातों को वो सुनती थी, இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதா இருந்தது. क्योंकि यीशु के मुंह से निकलने वाले हर एक शब्द वो जीवन से भरा था। விசுவாசம் இல்லாத இவளை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி விட்டது. जो विश्वास इसके पास नहीं था, इसके अंदर विश्वास को निर्माण करने लगा। இயேசு எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரோ, यीशु जिस घर के अंदर प्रवेश करता है, இயேசு யாருடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிறாரோ, यीशु मसीह जिनके जिंदगी पर वो प्रवेश करता है, அவர்களுக்கு விசுவாசம் இல்லாம இருந்தால் விசுவாசத்தை உருவாக்குறவர் அவர்தான். यदि उनके अंदर विश्वास नहीं तो उनके अंदर विश्वास को निर्माण करने वाला है यीशु मसीह। விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறவர் அவர்தான். विश्वास को शुरुआत करने वाले और उसको अंत करने वाले भी यीशु मसीह है, விசுவாசம் இல்லாம அவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. क्योंकि विश्वास के बिना उसको हम प्रसन्न जीवन बिता नहीं सकते हैं। இவளுடைய பாதத்திலே உட்காருகிறார். और ये जो मरियम यीशु के चरणों पर बैठती है அவரிடத்திலிருந்து अनेक வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுகிறார். और यीशु से निकलने वाले हर एक बातों को वो अपने अंदर ले लेती அவர் है। சொல்லுகிற வசனத்தை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டார். यीशु जो जो वचन बताता था वो अपने अंदर स्वीकार कर ली, அவருடைய நேரத்தையும் தருணத்தையும் ஆண்டவருக்கென்று செலவிட்டார். अपने समय को यीशु मसीह के वचन सुनने के लिए वो उसे खर्चा की। என் அன்பு தேவ பிள்ளையே, परमेश्वर के प्रिय உன் लोगों, நேரத்தையும் சமயத்தையும் ஆண்டவருக்கென்று செலவிடு. अपने समय को परमेश्वर के लिए आप उसे बिताना चाहिए, காலம் செல்லாது. क्योंकि समय अभी करीब है, காலம் செல்லாது. समय अपने पास नहीं है। எங்கு பார்த்தாலும் அழிவின் சத்தம் உண்டாவி கொண்டிருக்கிறது. जहाँ भी देखिए नाश की आवाज सुनाई देती है, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை உண்டாவி கொண்டிருக்கிறது. जहाँ से भी सुनिए वहाँ समस्या निकलती है। எந்த தேசத்துக்குள்ள அமைதி கிடையாது. कौन से देश में भी समाधान नहीं है, எந்த தேசத்தை பார்த்தாலும் பிரச்சனை. कौन से भी देश में देखो वहाँ समस्या எந்த है, தேசத்தை பார்த்தால் யுத்தங்கள். जहाँ भी सुनिए वहाँ लड़ाई की हमें संदेश मिलती ஆண்டவருடைய है, வருகை சீக்கிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. क्योंकि परमेश्वर का आगमन जल्दी है, அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. उसके आगमन जल्दी है। அதனால அப்போஸ்தலனாய் பவுல் சொன்னார், इसलिए प्रेरित पौलुस कहता है, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். मेरे दौड़ को मैंने खत्म किया, எனக்கென்று ஒரு பந்தய பொருள் ஆயத்தமாய் இருக்கிறது. मेरे लिए परमेश्वर ने एक तोहफा तैयार किया है, அந்த பந்தய பொருளை நோக்கி ஓடி கொண்டிருக்கிறேன். उस तोहफा के मकसद की ओर मैं दौड़ रहा என்னை हूँ। கேட்கிற தேவச்சனமே, मुझे सुनने वाले परमेश्वर के प्रिय लोगों, ஆண்டவருடைய வசனத்தை கவனமா கேளு. परमेश्वर के वचन को ध्यान से ले लेना அதுவும் இயேசுப்பாவுடைய பாதத்துல இருந்து கேளு. और यीशु के चरणों में बैठकर उसे सुनना। அவருடைய வசனத்தை கேட்க கேட்க உனக்கு என்ன வரும்? उसके वचन को सुनते सुनते आपके अंदर क्या निकलती है? உனக்கு ஒரு பெரிய விசுவாசம் உருவாக்கப்பட்டுரும். तेरे अंदर एक बड़ा विश्वास बन जाती அதை है, யாரால அசைக்க முடியாது. उसे कोई भी हिला नहीं सकता है। வசனம் கேட்காம वचन सुनने से बिना ஒண்ணு செய்ய முடியாது. हम कुछ नहीं कर सकते हैं। வேதம் சொல்கிறது, वचन में लिखा है, பிரசங்கிக்கிற ஒருவன் இல்லவிட்டா यदि प्रचार करने वाला एक नहीं है तो அது எனக்கு எப்படி அறிவிக்கப்படும்? उससे मैं कैसे सुनने में आएगा, उसे कौन बताएगा मुझे? வசனம் அறிவிக்கிற ஒருவர் தேவதா. वचन बताने के लिए एक जरूरत है, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லதுக்கு ஒருவர் தேவதா. परमेश्वर के वचन को बताने के लिए एक का जरूरत है। அன்றைக்கு இயேசு நேரடியா 33 வருஷம் இந்த பூமியில இருந்தார். उस जमाने पर 33.5 साल यीशु मसीह इस पृथ्वी पर था। அந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நம்ம கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. उस समय पर सारे अधिकार को अपने हाथ पर यीशु देकर गया है। Praise the Lord. இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். आज मैं जो प्रचार कर रहा हूँ वो यीशु मसीह का वचन को मैं प्रचार कर रहा हूँ, தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். उस परमेश्वर के वचन को मैं प्रचार कर रहा ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை சொல்லுகிறேன். हूँ। यीशु मसीह जो बताया था उसे मैं आपको अभी बता रहा அதான் हूँ। வேதம் காது உள்ளவன் கேட்க கடவா. इसलिए वचन में लिखा है कि जिसके पास कान है वो सुनिए। ஆண்டவர் 2 காது தந்திருக்கிறாரு. हमारे लिए अच्छे 2 कान दिया है। எல்லாருக்கும் நல்லா காது கேட்கலாம்.
सब बच्चे उस कान से सुन सकते हैं ना? எல்லாரும் காது கேட்கல? सब सुन सकते हैं ना? ஏ சத்தமா சொல்லுங்க. आवाज से बोलना. காது கேட்கல? सुनते हैं ना? நல்லதே கேட்கணும். अच्छे बातों को ही सुनना है. நல்லதே கேட்கணும். अच्छे बातों को ही सुनना है. கெட்டதை கேட்க கூடாது. बुरे बातों को हम इनकार करना है. நம்முடைய காது ஒரு சின்ன காது தான். वो छोटा सा एक अंग है. அந்த காதை கவனமா தேவனுடைய வார்த்தைக்கு நிறுத்திருப்பப்பட வேண்டும். उस कान को ध्यान से परमेश्वर की अच्छी बातों के लिए हम मोड़ना है. என்ன வேதம் அப்படிதான் சொல்லுது. क्योंकि वचन में वैसे लिखा இந்த है. நியாயப்பிரமாண வார்த்தை इस व्यवस्था की वचन को உன் இருதயத்தை விட்டு अपने हृदय से பிரியாம उससे हटने बिना இரவும் பகலும் दिन और रात அந்த வசனத்துக்கு காத்துரு. उस वचन के लिए तू इंतजार இந்த करना. அருமையான சகோதரி வசனத்தை கேட்கும்படி காத்திருந்தா. इस प्रिय बहन मरियम परमेश्वर की वचन को सुनने के लिए वो इंतजार करती थी. ஏற்றுக்கொண்டது மார்த்தா. मार्ता ने यीशु को स्वीकार किया, உள்ள வந்தபோது அந்த வசனத்தை புரிந்து கொண்டது மரியா. परंतु घर के अंदर आने के बाद उस वचन को उसके चरणों पर बैठकर समझने वाली स्त्री थी वो मरियम उसकी बहन. ஆனா மார்த்தாளுக்கு परंतु मार्ता के लिए சமையல் பண்றது ரொம்ப கலை. वो रसोई भंडार पर कई बातों को पकाती थी और सब्जी बनाती थी. நல்ல டேஸ்டா பண்ணுவா. अच्छे स्वाद से बनाती थी. ஏசப்பா எங்க போனாலும் அந்த வீட்டுக்கு வருவாரு. यीशु उस गांव से करीब में कहा भी जाएगा तो उस घर पर आता था. Praise the Lord. உங்க வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்காரா? क्या आपके घर में यीशु आया है? ஏசப்பா வந்திருக்காங்களா? क्या यीशु आया है? எத்தனை வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்காங்க? कितने लोगों के घर पे यीशु आया है? ஏ உங்களுக்குள்ள தானே ஏசப்பா இருக்காரு. ये आपके अंदर ही यीशु ஏ बैठा है. உங்களுக்குள்ள தானே ஏசப்பா இருக்காரு. वो आपके अंदर ही निवास करता है. இந்த உலகத்துல ஒரே ஒருவர் உண்டுனா அவர்தான் இயேசு. इस संसार में केवल एक ही है तो वो यीशु मसीह है. அவரை போல அன்பு யார்ட்டையும் கிடையாது. उसके समान प्रेम किसी के पास नहीं है. அவரிடத்துல அன்புள்ள தெய்வம். वो ही प्रेम से भरा हुआ परमेश्वर அவரை है. போல அன்பு எங்கேயுமே கிடையாது. उसके समान प्रेम किसी के पास नहीं அவர் है. பட்சபாதம் பண்ற தெய்வம் கிடையாது. वो भेदभाव करने वाला परमेश्वर नहीं है. அவர் எல்லாவற்றையும் சட்டத்தின்படி நியாயம் செய்கிற தெய்வம். वो सारे पवित्र शास्त्र की कानून के अनुसार न्याय करता है. பெரியவன் என்று சின்னவன் என்று கிடையாது. उसके सामने बड़े या छोटे कोई नहीं அவருக்கு பிரியமானவன் யாரா இருந்தாலும் சரி. है. उसके लिए प्रिय जो भी लोग रहने दे அவரோடு அவர் வாசம் பண்ணுகிறார். उनके साथ वो निवास करता है. எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். उसका प्रसन्न जीवन हम அவருக்கு बिताना है. பிரியமாய் இருக்க வேண்டும். उसका प्रसन्न जीवन हम बिताना है. மனுஷனுக்கு பிரியமா இல்ல, इंसान के लिए प्रसन्न नहीं தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். बल्कि परमेश्वर के लिए प्रसन्न जीवन बिताना தேவனுக்கு है. பிரியமாய் இருக்கிறவரோடு जो लोग परमेश्वर के लिए प्रसन्न जीवन बिताते அவர் हैं சம்பாஷணை பண்ணுகிறார். वो बात करता है, அவர் பேசுகிறார். वो उनसे बोलता है, அத ஜனங்கள் கேட்பார்கள். उसे लोग सुन सकते हैं. இங்கே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ भी वैसे लिखा है. மார்த்தா பல காரியத்துல இருந்தா. मार्ता जो है वो किचन में कई बातों पर वो समय बिताती थी. இப்ப மரியா என்ன செய்தா? ரட்சிக்கப்பட்டுட்டா. अभी मरियम यीशु के वचन को सुनते सुनते उद्धार पा गई. இப்ப மரியா என்ன செய்தா தெரியுமா? अभी मरियम ने क्या की? இயேசுவோடு வந்து போஜனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. यीशु के साथ मिलकर वो भोजन करती थी. இப்ப மார்த்தாளுக்கு கோவம் வந்துட்டு. अभी मार्ता उसकी बहन को गुस्सा आ गया. அந்த 40 வசனம் சொல்லுது. 40वां वचन में लिखा है, வாசிங்க. மார்த்தாளோ இதுவரை வருத்தம் அடையல, இப்ப வருத்தம் வந்துட்டு அவளுக்கு. ஆண்டவரே இப்ப ஆண்டவர்ட்ட வந்துட்டா. உமக்கு கவலை இல்லையா? ஆமா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். அக்கா தங்கச்சி 2 பேர் தான். उनके घर पे दोनों बहन थे. அங்க சமையல் நடக்குது. वहाँ एक साइड पर वे लोग खाना पकाते हैं. இவங்க நல்ல அழகா டேஸ்டா சமையல் பண்றாமா. अभी मार्ता अच्छे स्वाद से खाना पका रही है. முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் மரியா வேலை செய்து கொடுத்தா. पहले यीशु आने से पहले मरियम थोड़ा थोड़ा उसको हेल्प करती थी. ஆனா இப்ப என்ன ஆயிட்டு? अभी क्या हो गया? வேத வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டா. मरियम यीशु के वचन को पूरे समय सुनने लगी. இயேசுவின் பாதத்துல அமர ஆரம்பிச்சிட்டா. यीशु के चरणों में बैठने लगी. ஏசப்பா எப்ப வந்தாலும் கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டா. यीशु कभी भी उनके घर पर आता तो उनके चरणों पर बैठ जाता. சொல்லுங்கப்பா, बोलिए परमेश्वर. சொல்லுங்கப்பா, पिता बोलिए. சொல்லுங்கப்பா, पप्पा बोलिए. என்ன சொல்லுங்கப்பா? और मेरे लिए वचन बोलिए இவளுக்கு வந்து पिता. கோவம். अभी मार्ता को गुस्सा आने लगा. எப்ப பார்த்தாலும் சர்ச்சு, कभी भी देखो कलीसिया जाती है, எப்ப பார்த்தாலும் பிரேயர், कभी भी देखो प्रार्थना में जाती है, எப்ப பார்த்தாலும் ஜெபம். कभी भी देखो प्रार्थना करती இது है. என்னங்க? क्या चल रहा है? வீட்ல சமாதானமா இருக்க முடியுமா? क्या घर पे समाधान से बैठ सकता है? ஒரே சத்தம், पूरा आवाज. ஒரே அல்லேலூயா. कभी भी देखो हालेलुया. இவன் மார்த்தாள் கூட தன்னால மேல்படியா கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டா. अबे मार्ता के अंदर शैतान अपने आप ही काम करने लगा. ஆமா, சும்மா இருக்கல, இயேசு கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. और चुपचाप ने बेटे यीशु के पास आकर ही उसकी बहन झगड़ा என்ன करने நீ लगे. சத்தம் கிட்ட வந்துட்டு இருக்கிற?
आप तो चुपचाप बैठे, आप मेरे बहन मेरे लिए मदद नहीं कर रही है। கவலை இல்லையா? आपको चिंता नहीं है எனக்கு உதவி செய்யும்படி मेरे लिए मदद करने के लिए। அவளுக்கு சொல்லும் என்றார். उसको बोलो, उसको समझाओ। இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? तब यीशु ने क्या किया? அவளுக்கு பிரேதமாக उसको उत्तर दिया, மார்த்தாளே மார்த்தாளே, हे मार्ता, என் அக்கா மார்த்தாளே மார்த்தாளே, हे मार्ता, நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறா. तू संसार के कई बातों के लिए चिंता करती है और घबराती है। अनेक காரியங்களை குறித்து, कई बातों में, अनेक விஷயங்களை குறித்து कई विषयों में நீ கவலைப்பட்டு கலங்குறா. तू चिंता लेकर घबराती है। ஆனா தேவையானது ஒன்றுதான். परंतु हमारे लिए अवश्य या मुख्य बात केवल एक ही है। தேவையானது ஒன்று. हमारे लिए अवश्य बात एक ही है। மரியா मरियम தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். और उस उत्तम भाग को मरियम ने चुन लिया है जो उससे छीना नहीं जाएगा। மரியாள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். मरियम ने एक अच्छे भागों को उसने चुन लिया थी। ஒரு நல்ல பங்கு, एक अच्छे भाग को, ஒரு நல்ல பங்கு. एक अच्छे भाग को। ஒரு மனுஷன் தனக்குண்டானது எல்லாவற்றையும் வித்து एक इंसान अपने लिए सारे संपत्तियों को बेचकर ஒரு நல்ல முத்த தனக்குன்னு தெரிந்து கொண்டான். एक अच्छे मोती को अपने लिए मोल लिया था। அதே போல वैसे ही இந்த அருமையான மரியா ये प्रिय बहन ஒரு मरियम நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. अच्छे भाग को उसने चुन ली। நீங்க எந்த பங்கை தெரிஞ்சிருக்கீங்க? आप भी कौन से भागों को चुन लिया है? ஆண்டவர் நல்ல பங்கை வச்சிருக்கிறாரு. परमेश्वर ने हमारे लिए एक अच्छे भाग को रखा है। எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. सबके लिए परमेश्वर के पास एक भाग है। நல்ல பங்கு வச்சிருக்கிறாரு. उसने अच्छे हिस्सा या भाग को रखा உனக்கு है। என்ன பங்கு தேவை? आपके लिए कौन सा भाग चाहिए? ஆண்டவர் ஒரு நல்ல பங்கு வச்சிருக்கிறாரு. परमेश्वर ने आपके लिए एक अच्छे भाग को இல்ல रखा है। மார்த்தால போல ஏதாவது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? क्या इस मार्ता की समान संसारिक बातों पर आप चिंता उठाते हो? மார்த்தாலே போல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? क्या मार्ता के समान दूसरे लोग से झगड़ा करते हो? மார்த்தாலே போல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? क्या मार्ता के समान आप चिंता करते हो? நீ மரியாளை போல परंतु आप मरियम के समान நல்ல பங்கை தெரிந்து கொள்ளு. परमेश्वर के सामने अच्छे भागों को सुन लेना। ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல பங்கு வச்சிருக்கிறாரு. क्योंकि परमेश्वर ने तेरे लिए एक अच्छे भागों को रखा ஆனா है। மார்த்தாள் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியாம போயிட்டு परंतु मार्ता ने उस अच्छे परमेश्वर के पास रखा हुआ भाग को அந்த चुना நல்ல नहीं। பங்கை தெரிந்து கொள்ள முடியல. उस अच्छे भागों को उसने चुना नहीं। அந்த நல்ல பங்கை பெற்றுக் கொள்ள முடியல. उस अच्छे भागों को उसने पा नहीं पाई। வேதம் சொல்கிறது, वचन में लिखा है, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, परमेश्वर के वचन में लिखा உனக்கு है, ஒரு நல்ல பங்கை தேவன் வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर ने अपने पास एक अच्छे भाग को रखा உனக்கு है। ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर ने एक आशीर्वाद को रखा है। உனக்கு பூமிக்குரிய ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். इस पृथ्वी की भलाई को परमेश्वर ने तेरे लिए रखा है। உனக்கு பூமியில ஒரு நல்ல பங்கை வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर ने इस पृथ्वी पर एक अच्छे भाग को रखा है। நல்ல பங்கு பூமியில மட்டுமல்ல, केवल इस पृथ्वी में नहीं, மறுமையில உனக்கு ஒரு நல்ல பங்கு இருக்கிறது. उस स्वर्ग में भी तेरे लिए एक अच्छे भाग परमेश्वर ने ஒரு रखा நல்ல है। பங்கு வைத்திருக்கிறாரு. एक अच्छे भाग परमेश्वर ने स्वर्ग में भी तेरे लिए रखा है। ஆமென். ஹalleluya. அதானே காலையில இருந்து நல்ல அழகான என்ன என்ன பாட்டு? ஓடுகிறேன். सुबह से इसलिए हमने एक अच्छे गीत को गाया था कि मैं परमेश्वर के लिए दौड़ रहा हूँ। என்ன ஓட்டம்? कौन सा दौड़ है? என்ன ஓட்டம்? कौन सा दौड़ है? என்ன ஓட்டம்? कौन सा दौड़ है? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நாளைக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நாளைக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 யா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். हम एक दौड़ में दौड़ रहे हैं। நல்ல பங்கு हमारे लिए एक अच्छे भाग, அதை பெற்றுக்கொள்ள முடியாய் ஓடுதோம். उसे पाने के लिए हम दौड़ रहे உலகத்துல हैं। நிறைய பங்கு இருக்குங்க. देखो संसार में संसारिक कई भाग है। அந்த பங்கை நீ பெற்றுக்கொண்டா உனக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க. उस भाग को यदि आप पा लिया तो आपके लिए वो आशीर्वाद नहीं है। உனக்கு ஒரு நல்ல பங்கு வச்சிருக்காருங்க. परमेश्वर ने तेरे लिए एक अच्छे भाग को रखा है। அழகான ஒரு பங்கு வச்சிருக்காரு. एक अच्छे भाग को रखा है। அதனாலதான் பிரசங்கில ஒரு வசனம் சொல்லுது, इसलिए सबोपदेश में एक वचन में लिखा है, 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, उसमें 5वां अध्याय 19वां वचन में इस तरह लिखा है, सबोपदेशक ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். एक हालेलुया बोलिए। சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
போதாதுங்க. அல்லேலூயா, ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? यहाँ परमेश्वर की वचन में इस तरह लिखा है, தேவன் ஐஸ்வரியத்தின் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, वरन हर एक मनुष्य जिससे परमेश्वर ने धन संपत्ति दी हो। ஐஸ்வரியம் யாரால் வருகிறது? धन किसके वजह से आती है? சம்பத்து யாரால் வருகிறது? संपत्ति किसके वजह से आती है? தேவனால் வருகிறது. वो परमेश्वर की वजह से आती है। பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். நாம் பிரைஸ் அல்லாஹ்னா அல்லேலூயா கூட்டுங்க. जब मैं प्रेज लॉर्ड बोलेगा तो हालेलुया बढ़ाइए। இங்க வால்யூம் ரொம்ப டவுன் ஆடிச்சு. यहाँ आपके वॉल्यूम कम होकर, ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, एक बात को समझ लेना, பரலோகத்துக்கு போனா यदि आप स्वर्ग में जाएंगे, समझ लेना 24 மணி நேரமும் वहाँ 24 घंटा, அங்க மார்த்தாள் மரியாளை போல பேசிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு वहाँ आप समझ रहे हो कि मार्ता मरियम के समान एक दूसरे से बात करेंगे, वैसे नहीं। அங்க என்ன பண்ணுவீங்க? वहाँ क्या करेंगे? அங்க என்ன சொல்லுவீங்க? क्या बोलेंगे? என்ன பண்ண போறீங்க? क्या करने वाले हो? ஒரே ஆரவாரம், पूरा वहाँ जय जयकार की वाणी सुनेगा। ஒரே ஹalleluya. कभी भी देखो वो परमेश्वर को हालेलुया करते रहेंगे। அந்த ராஜ்யத்துல उस राज्य में ஆண் என்றும் கிடையாது, वहाँ ना तो स्त्री है, பெண் पुरुष என்றும் है, கிடையாது. ना तो पुरुष है, ना तो स्त्री है। நாம் எல்லாரும் ஒரேவர்களாய் இருப்போம். हम सब एक ही समान रहेंगे। ஹalleluya. அங்க கருப்பு முகத்தை பார்க்க முடியாது, वहाँ आप काले रंग को नहीं देख सकते சிகப்பு முகத்தை பார்க்க முடியாது. और गोरे रंग को भी नहीं देख सकते। ஏசப்பா என்ன கலர் வச்சுக்க அதே கலர் எல்லாருக்கும் இருக்கும். यीशु जो रंग में है वही रंग पर हम सब रहेंगे। அமெரிக்கால வந்து ரொம்ப கலரா வருவான், तो अमेरिका से पूरे रंग होकर वो ऊपर आएगा। சவுத் ஆப்பிரிக்கால வந்து ரொம்ப கலரா வருவான், साउथ अफ्रीका से पूरे काले होकर ऊपर आएगा। இந்தியாவுல வந்து வித்தியாசமான கலரா வருவான், और भारत देश से हम लोग सावले होकर ऊपर जाएंगे। ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு கலரா வருவான். एक एक देश से एक एक रंग पर जाएंगे। அங்க நம்ம சொல்ல இவன் ஆப்பிரிக்காக்காரன், वहाँ जाकर हम ये नहीं बोल सकते कि ये अफ्रीका वाला है, இவன் அமெரிக்காக்காரன், ये अमेरिका वाला है, இவன் இந்தியாக்காரன், ये भारत वाला है। அப்படியே சொல்ல முடியாதங்க. हाँ वैसे हम बता नहीं सकते। ரட்சிக்கப்பட்ட ஜனங்க केवल ऐसे बोलेंगे ये उद्धार पाए हुए लोग வெளிச்சத்துல நடப்பார்கள், और ज्योति पर चलने वाले लोग हैं। தேவ மகிமை அவர்களை மூடி இருக்கும், और परमेश्वर का तेज ने தேவ ढांपेगा, வெளிச்சம் அவர்களை மூடி இருக்கும். परमेश्वर का रोशनी ने ढांपेगा அவர்கள் தேவ சாயலாய் இருப்பார்கள். और वे परमेश्वर के रूप में रहेंगे। தேவனுடைய ஐஸ்வரியத்தின் சம்பந்தம் இருக்கும். परमेश्वर का धन का संपत्ति वहाँ இந்த रहेगा। பூமியில इस पृथ्वी में ஆண்டவர் परमेश्वर ஐஸ்வரியத்தையும் धन சம்பத்தையும் संपत्ति எவனுக்கு கொடுக்கிறாரோ जिस मनुष्य को देता है அவன் அதிலே புசிக்கவோ और उन्हें भोजन लेना தன் பங்கை பெறவோ और अपने भाग लेना, தன் பிரயாசத்திலே अपने परिश्रम करते हुए மகிழ்ச்சியா இருக்கவோ आनंद करने की அவனுக்கு उससे அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகமாய் இருக்கிறது. उससे अधिकार देना परमेश्वर का वरदान है, यह अनुग्रह है। Praise the Lord. அப்ப தேவன் ஒரு ஐஸ்வரியத்தை கொடுத்திருந்தா समझ लेना, जब परमेश्वर एक धन को देता है அதுல நீ மகிழ்ச்சியா இருக்கலாம், उसमें आप संपूर्णता से आनंद से रह सकते நீ हैं, சந்தோஷமா இருக்கலாம். आप आनंद से रह सकते हैं। தேவன் ஒரு ஐஸ்வரியத்தை கொடுக்காம परमेश्वर ऐश्वर्य देने ஒரு बिना பிசாசு ஒரு ஐஸ்வரியத்தை கொடுத்திருந்தா यदि शैतान आपके लिए दंड देगा तो அங்க நிம்மதி இருக்காதுங்க. उसमें समाधान नहीं रहेगा। Praise the Lord. தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட நன்மையில परमेश्वर तेरे लिए दिया हुआ भलाई में, உனக்கு கொடுத்திருக்க பங்குல तेरे लिए दिया हुआ बाग में, தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கணுமா? अपने परिश्रम में आप आनंद से रहना है। மரியாளுக்கு ஒரு நல்ல பங்கு கொடுக்கப்பட்டது, वैसे ही मरियम के लिए भी एक अच्छे बाग दिया गया था। இங்கே சொல்லப்படுது ஒரு பங்குன்னு சொல்லப்படுகிறது. यहाँ लिखा है कि एक बाग है। தேவன் கொடுத்திருக்கிற ஐஸ்வரியத்திலே அது உனக்கு ஒரு பங்கா இருக்கிறது. परमेश्वर ने दिया है जो धन है वो तेरे लिए एक बाग है। நிறைய பணக்காரனை பாக்குறேன், कहीं धनवान को मैं देखता हूँ, நிம்மதியே கிடையாது. उनके घर के अंदर समाधान नहीं है। நான் பேசுவேன், मैं जाकर उनसे बात करता हूँ, பிரதர் எப்படி இருக்கீங்க, ब्रदर आप कैसे हो, பிரதர் எப்படி இருக்கீங்க, आप कैसे हैं। அவங்க சொல்லுவாங்க, उन लोग बताते हैं, வெளியே பார்த்தா बाहर के रूप से उन्हें देखेगा तो, எல்லாரும் என்னமோ நினைக்காங்கயா என்ன, और वे लोग बोलते कि बाहर से मुझे सब लोग ये समझते कि मैं अच्छे जीवन बिता रहा हूँ, ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கயா. परंतु प्रतिदिन मैं मर मर कर जीता हूँ। ஹல்லேலூயா. அவன் சொல்ல ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்க. वे लोग कहते हैं कि प्रतिदिन हम मर मर कर जीते हैं। சில முதலாளிட்ட கேட்டா कुछ मालिक से पूछते, அங்க நூத்துக்கணக்கான பேர் வேலை செய்வாங்க, उनके कारखाने में सैकड़ों लोग काम करते हैं, அடுத்த வாரம் சம்பளம் போடணும், अगले हफ्ता मुझे पगार डालना है इन्हें, என்ன செய்யணும் தெரியல. मुझे पता नहीं क्या करना है। ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, परमेश्वर के प्रिय लोगों, பணக்காரனா இப்படிதான் இருக்கான். धनवान सभी लोग इसी प्रकार है। நாகர்கோவில்ல ஒரு பெரிய பணக்காரனை பார்த்தேன், तमिलनाडु में नाहरकोइल शहर पे एक बड़ा धनवान से मिला। ஒரு பெரிய, அதாவது இந்த
வீட்டுக்கு சாமான் எடுக்கிறதான ஒரு ஒரு பெரிய கடை இருக்கு, அந்த கடையில போய் நான் உட்கார்ந்து இருந்தேன். घर के लिए जितना भी सामान लेते हैं वो पूरा होलसेल मार्केट है, उनके दुकान पे जाके बैठा. நான் அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது वैसे बैठते वक्त அங்க இருக்கிறதான கணக்காப்புல சொன்னாரு, वहां के जो हिसाब लगाने वाले ने बोला சீக்கிரம் எழுங்கய்யா. जल्दी उठ जाओ. நான் ஏன்னு கேட்டேன். मैं पूछा क्यों? எங்க முதலாளி வராரு. हमारे मालिक आ रहा है. முதலாளி வந்தா எனக்கு என்ன? मैं बोला कि मालिक आए तो मुझे क्या है? சேர்ல இருக்கணும். எழும்பையான்னு சொன்னா எழும்பையாட்டா. कुर्सी में बैठने के लिए उसने बोला उठ जा तू. அவ்வளவு பேர் எழும்பி நிக்கா. सब लोग खड़ा है. அவர் ஒரு கதர் சட்டை, वो एक कॉटन का कपड़ा, ஒரு வெள்ளை வேட்டி और सफेद वेस्टी. காரை விட்டு இறங்கினாரு. गाड़ी से उतरा. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி பார்த்தாரு. 5-10 मिनट इधर उधर मोड़ कर देखा. அத என்ன பண்ணா இத என்ன பண்ணான்னு ரெண்டு சத்தம் போட்டாரு. सबसे चिल्लाया, पूछा कि क्या कर रहे हो तुम लोग? அப்படி ஒத்த வேட்டி அப்படி கையில தூக்கினாரு பாருங்க. और एक वेस्टी को हाथ से उठाया தூக்கிட்டு அந்த கார்ல போயிட்டாரு. और गाड़ी पे चला गया. என் கண்ணு அந்த ஒத்த வேட்டியை மேல தூக்கும்போது கண்ணு பார்த்துட்டு एक वेस्टी को जैसे पैर से उठाते वक्त मेरे आंख ने उनके पैर को देखा. அங்கே பார்த்தா वहां देखा तो அவர் காலெல்லாம் ரத்தமும் சலம் வடிஞ்சிட்டு இருக்கு. उसके पैर से पूरा खून और पीप गिर रहा था. அவர் கார் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மூச்சு காட்டாம वो இருந்தேன். गाड़ी जाने तक मैं चुपचाप बैठा था. கார் ஸ்டார்ட் பண்ணனு கேட்டேன். गाड़ी जाने के बाद उनसे पूछा, ये கணக்காப்புளைய பார்த்து கேட்டேன். वो वहां हिसाब करने वाले से पूछा क्या है? உங்க முதலாளிக்கு எத்தனை கடை இருக்குன்னு கேட்டேன். उससे पूछा कि तेरे मालिक के लिए कितना दुकान ஐயா है? திருநெல்வேலி வரவே இருக்குய்யா. वो बोला कि यहाँ से लेकर तिरुनेलवेली डिस्ट्रिक्ट तक है. பெரிய கோடிசி பரவியா. बड़ा करोड़पति है. ஆனா நிம்மதியில்லாம அழுதாரையான்னு கேட்டேன். पर मैं तो पूछा कि उसके पास तो समाधान ही नहीं रहेगा. அவர் சொன்னாரு, उसने बोला அது எப்படி உங்களுக்கு தெரியும்? वो आपको कैसा पता है? ஒத்த பக்கத்துல வேட்டியை தூக்குனாரு. एक साइड से उसने वेस्टी उठाया. நான் அத பார்த்தேன். मैं उसके पैर को देखा. உங்களுக்கு பாத்துட்டீங்களா? उसने बोला क्या आप उसे देख लिया क्या? அவர் வாலி வயசு வந்த பிறகு, जब नौजवान उम्र आया, அவர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு उसकी शादी के बाद கொஞ்ச நாளிலே थोड़े दिन में இந்த நோய் வந்துச்சு. ये जो बीमारी है, फोड़ी का बीमारी आया. ஆனா இதுவரை அவர் குளிக்கவே இல்லை. परंतु आज तक उसने कभी भी नहाया नहीं, स्नान नहीं किया. 50 वयசு இருக்கும். अभी 50 उम्र हो गया. எப்படி குளிக்காருன்னு கேட்டேன். मैं बोला कि कैसे वो स्नान करता है? ஹாஸ்பிடல்ல இருந்து முக்கியமான நர்சிமார் வருவார்கள். अस्पताल से कुछ नर्स लोग आते हैं. அவர்கள் சில மருந்தை कुछ दवाई को ஒரு வாட்டியிலே ஊத்துவார்கள். एक वाटी में डालते हैं. அதுல பஞ்ச வச்சு உடம்பை துடைத்து துடைத்து எடுப்பார்கள். उसमें कापूस को डुबाकर उसके शरीर को पूरा पोंछते हैं. தண்ணி பட்டுட்டா यदि ऐसे पानी उनके पर लग गया तो சத்தியா போயிடுவார் அவர். वो इतने जलता है कि वो मर ही जाएगा. वैसे चिल्लाता அப்ப है. நான் கேட்டேன், இந்த நோய்க்கு டாக்டரே கிடையாதான்னு मैं पूछा கேட்டேன். कि एक बीमारी के लिए डॉक्टर नहीं है क्या? ஏன் உலகம் முழுதும் டாக்டர் பார்த்தாச்சு, ஆனா சுகம் இல்லையா? पूरे संसार में घूमकर डॉक्टर से मिला है, परंतु इसको छंगा ही नहीं मिला. நான் சொல்றேன், இத்தனை கோடி ரூபாய் இருந்தோ मैं बोलता हूँ कि इतने करोड़ रहकर भी அவருக்கு நிம்மதி இல்லையே. उसके पास समाधान नहीं है. அவருக்கு சாப்பிட முடியலையே. वो तो सही तरह से खा नहीं सकता है. நந்தா குளிக்க முடியலையே. अच्छी तरह से स्नान भी नहीं कर सकता है. நான் நாத்தம். कितने बदबू है. ஹalleluya. உங்களை நீங்களும் பாருங்க. अपने आप को थोड़ा परख நீங்க कर देखो. என்ன கலரா இருந்தாலும், आप कौन से भी रंग रहने दे, என்ன அழகா இருக்கே தெரியுமா? कितने सुंदर दिखते हो. உங்களை பார்த்தாலே ஒரு அழகுதான். आपको देखते ही सुंदरता है. அவ்வளவு அழகா இருந்து உட்கார்ந்திருக்கீங்களே. इतने अच्छी तरह से आप बैठे हो. இது கர்த்தர் கொடுத்த ஈவு. ये परमेश्वर ने दिया हुआ एक अनुग्रह है. தேவன் உங்களுக்கு ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் परमेश्वर आपके लिए धन और संपत्ति எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ जिसको दिया है, அவன் அதுல புசிக்கணும். वो उनमें खाना है. அந்த பங்கை அவன் பெறணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर कहता है कि मैं देने वाले भाग को तू पाना है. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பங்கை உங்களுக்கு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर ने तेरे लिए दिया हुआ भाग को आप आनंद के साथ स्वीकार करना ஒருவேளை है. ஏழையா இருக்கலாம், चाहे आप गरीब हो सकते हैं, உன்னை ஐஸ்வர்யவானா கர்த்தர் மாற்ற நல்லவரா இருக்கிறாரு. तुझे भी धनवान बनाने के लिए मेरे परमेश्वर महान है. எத்தனை விசுவாசிக்கிறா? कितने लोग विश्वास करते हैं? எல்லாரும் நினைக்க பணக்காரன் எங்க இருந்து வந்தான்? मैं सोच रहा कि धनवान कहाँ से आया? பணக்காரன் எங்க இருந்துயா வந்தான்? धनवान कहाँ से आया? மேல இருந்து வந்தானா? क्या ऊपर से उड़ी मारा? தேவன் யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறாரு. परमेश्वर जिसको देना चाहता है उसे देता है. இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறா, आज आप ऐसे हैं, நாளைக்கு பார்த்தா कल देखेंगे உன் வீட்டு பங்களா பக்கத்துல கூட வர முடியாது. உனக்கு அவ்வளவு பெரிய பாதுகாவல் வந்துரும். तेरे घर के बंगला के बाजू में भी नहीं आ सकते, उतने बड़े सुरक्षा आपको मिलेगा. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? நீங்க சிரிக்கிறத பார்த்தா आप ऐसे हंसते हो, எனக்கே கஷ்டமா தெரியுது. मुझे तकलीफ लग रहा है. நானா मैं कैसा बनूंगा? நானா मैं क्या? அப்படி சொல்லும் வர वैसे जब तक अविश्वास की बात बोलेंगे, செப்படா விட்டு நம்ம வெளியே வரவே மாட்டோம். उस झोपड़ा से हम बाहर नहीं आएंगे. ஆமா, எனக்கு தான் இந்த ஐஸ்வர்யம் நீ நம்புனா, यदि आप विश्वास करेंगे परमेश्वर के अंदर मेरे लिए ही आशीर्वाद है, என் பங்கு எனக்குரியது என்று நீ நம்புனா, मेरे लिए परमेश्वर रखा हुआ भाग मेरे लिए कर आप
विश्वास करेंगे அது உனக்கு நன்மையா இருக்கும். वो आपके लिए भलाई होगा। யாருக்கோ वो किसके लिए तो யாருக்கோ किसके लिए है? அப்படி நினைச்சா அது உனக்கு வராது. यदि आप वैसे सोचेंगे तो आपको नहीं आएगा। நீ வேலைக்கு போகும்போது நினைக்கணும், आप जब भी काम पर जाते वक्त सोचना உன் है, தொழிலுக்கு போகும்போது நினைக்கணும், अपने धंधे पर जाते वक्त सोचना உன் है, ஆபீஸ்க்கு போகும்போது நினைக்கணும், अपने दफ्तर पर जाते वक्त सोचना இந்த है உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவான் நான் தான் சொல்லணும். इस संसार में सबसे बड़ा धनवान मैं ही हूँ। எல்லாரும் என்னதுல நம்ம இந்தியாவில் அம்பானி பெரிய பணக்காரன், अपने भारत में बोलते हैं कि अंबानी बड़ा धनवान है, அம்பானி பெரிய பணக்காரன். अंबानी बड़ा धनवान है। கெட்டுன வீட்லயே இருக்க முடியாம தடுமாறுதான் ஐயா. वो अपने लिए बनाया हुआ घर पर ही बैठ नहीं सकता है, इधर उधर घूमता है वो। அவன் பூஜாரிலாம் ஏமாத்தி விடுதான், அங்க மாற வாசல் வச்சு விட்டா, அங்க மாற ஜன்னல் வச்சு விட்டா, அங்க மாற கதை வச்சு விட்டா, அதனால அந்த வீட்டுக்குள்ள போகாத செத்து போவானுங்க. इतने बड़े बिल्डिंग बनाया परंतु अभी पुजारी लोग बोलता है कि इधर से द्वार रखा है, इधर से द्वार रखा है, अभी अंदर जाएगा तो शैतान तुझे भगा देगा, इसलिए वो घर पर नहीं बैठ सकता है, बाहर बैठा है। ஆனா 200 பேர் வேலை செய்றாங்க. उसके घर के अंदर 200 लोग काम करते हैं। என்ன பிரயோஜனம்? क्या उपयोग है? எத்தனை எவ்வளவோ கோடி கணக்குல பணம் செலவழிச்சிருக்காரு. कितने करोड़ों उस बिल्डिंग बनाने के लिए खर्च किया है, ஆனா परंतु அவருடைய பங்களாக்குள்ள அவர் பிரவேசிக்க முடியல ஐயா. वो खुद बनाए हुए घर के अंदर प्रवेश नहीं कर पा रहा है। நமக்கு எந்த வாசல் எங்க வச்சாலும் சரி, हमारे द्वार कहाँ भी रखने दे, எங்க குண்டலி நமக்கு தேவையே இல்ல. कौन सा भी हमारे लिए कुंडली जरूरत नहीं है, வாசலை தெக்க வைக்க வாசலை வடக்க வை, பிரச்சனை கிடையாது. कौन सा भी वास्तु हमारे लिए जरूरत नहीं, किधर भी द्वार रखो हम प्रवेश करेंगे, परमेश्वर सब अच्छे बनाया। அம்மா சொன்னால் கதவை திறயா, अम्मा बोलने दे द्वार खुलेगा, அஷ்டமி நாளுக்கு கதவை திறங்கங்க. पूरे दिन में भी द्वार को खोलिए। அநேக பேருக்கு அம்மா சொன்னாள் அஷ்டமி நாள் சித்த யோகம் எங்க பேப்பரை தேடி 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 பார்த்து மண்டை வெடிச்சு போகுது. कुछ लोग अमासा का दिन, अच्छे दिन है, बुरे दिन है, वो समय ये समय कर ढूंढ ढूंढ कर सिर फूट जाता है। परमेश्वर ने सब हमारे लिए अच्छे दिन अच्छे समय बनाया है। அரே குண்டலி பார்த்து பார்த்து कुंडली देख देख कर 32 வயசு 34 வயசு அது பிள்ளைக்கு எனக்கு கல்யாணம் முடியல ஐயா. 32, 34, 25 साल तक हो जाता है, बच्चों को शादी नहीं हुआ है। பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்கங்க பிள்ளை அழதாங்க செய்யும். यहाँ देखिए பிள்ளைக்கு வேலை அழுறா வேலை, बच्चों का काम है रोना, அம்மா அப்பாவுக்கு அதை பாக்குற வேலை. उनके माँ को उसे देखने का काम है। நீங்களும் சேர்ந்துக்கிட்டு அங்கே பாத்தீங்கன்னா आप भी सब मुड़ कर वहाँ देखिए, பிள்ளையும் பிள்ளை கூட கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிரும். बच्चे और ज्यादा रोएगी। அம்மா பாத்துக்கிடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. उसकी माँ उसे देख लेगी, आप चिंता मत लीजिए। ஹalleluya. ஐஸ்வர்ய தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். परमेश्वर धन आपके लिए देता है, அந்த பங்கை நீங்க பெற வேண்டும். उस भाग को आप विश्वास के साथ पाना है। ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு வச்சிருக்காரு. परमेश्वर ने प्रत्येक के लिए एक एक भाग रखा है, தேவன் உங்களுக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறாரு. हर एक के लिए परमेश्वर ने एक भाग रखा है, எனக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறாரு. मेरे लिए भी एक भाग को रखा है, அந்த பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். उस भाग को हम पाना है। வேதம் சொல்லுகிறது, वचन में लिखा है, ஆதியாகம புத்தகம் उत्पत्ति की पुस्तक 43 அதிகாரத்துல 40 अध्याय में 34 वचனம் சொல்லுது. 34वां वचन में लिखा है, வாசிங்க. उसे पढ़ सकते हैं आप। அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவருடைய எல்லாருடைய பங்குகளை பார்க்கிறோம், பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பார்த்தாலும் இந்த சோர்ந்து போன நிலையில ஒரு உற்சாகம் இல்லாம அந்த ஆராதனை வரும்போது மட்டும் தான் ஒரு உற்சாகம். जब आराधना चलती है तब सबके अंदर उत्सव लगती है, மற்ற நேரத்துல ரொம்ப बाकी समय में आप लोग அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया बोलने बोला तो आलसी के समान हालेलुया। பாஸ்டருக்கு அல்லேலூயா போட்டுட்டு இருக்கீங்களா? क्या आप पास्टर के लिए हालेलुया डाल रहे हो? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. हालेलुया। இங்க பாருங்க, यहाँ देखिए, இங்க ஒரு பங்கு கொடுக்கப்படுது. यहाँ एक बाग दिया जाता है। யோசேப்பு என்ன செய்றான்? यूसुफ क्या कर रहा है? தன் சகோதரர்களுக்கெல்லாம் பங்கு கொடுக்கிறான். अपने भाइयों के लिए उसने बाग दिया। மூத்தவன்ல இருந்து இளையவனுக்கு வர சரியா பங்கு வைக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. बड़े से लेकर उनके छोटे तक जो बाग दे रहा है उससे ध्यान से देख रहे थे। ஆனா தன் சகோதரன்ட்ட வந்தபோது जब उसके छोटे भाई के पास आया, அவனுக்கு 5 பங்கு கொடுத்திருக்கான். 5 பங்கு. उसको 5 गुना बाग सबसे बढ़कर दिया। நம்மள எவ்வளவு பாசமா இருந்தா 5 பங்கு கொடுத்திருப்பான். तो समझ लेना उसके ऊपर कितने प्रेम या प्यार रखा होगा, तो इतने बाग दिया होगा। அவன் பங்கு ஒவ்வொருவருக்கு பங்கு கொடுக்கப்படுகிறது. हर एक को बाग दिया गया। இங்கே ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு. हमारे लिए भी हर एक के लिए परमेश्वर ने बाग रखा அந்த है। பங்கை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். उस बाग को हम पाना है, அந்த பங்கை நீ சுதந்தரித்துக் கொள்ள उस வேண்டும். बाग को हम अपनाना है, அந்த பங்கு உனக்குரியதா இருக்குது. क्योंकि वो बाग दे रहा है। என்ன கேக்குற ஆண்டவருடைய பிள்ளையே, मुझे सुनने वाले परमेश्वर के தேவன் लोग, ஒவ்வொரு பேருக்கு ஒரு பங்கு வைத்திருக்கிறாரு. परमेश्वर ने हर एक के लिए एक
बाग रखा है। இந்த காலவேளையிலே इस सुबह के समय में அந்த பங்கை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். उस बाग को हम अपनाना है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, परमेश्वर की वचन में लिखा நான் है, உனக்கு ஒரு பங்கை வைத்து இருக்கிறேன். मैं तेरे लिए एक बाग को रखा हूँ। ஆண்டவர் நல்ல பங்கை வைத்து இருக்கிறாரு. एक अच्छे बाग को रखा ஒரு है, சாதாரண பங்கு இல்ல, एक साधारण बाग नहीं है, நல்ல பங்கு, एक अच्छे बाग, நல்ல பங்கு, एक अच्छे बाग, ஒரு நல்ல பங்கு. एक अच्छे बाग। நீங்க சொல்லுங்க ஒருத்தரை பார்த்து, एक दूसरे से आप बताइए, உனக்கு ஆண்டவர் तेरे लिए परमेश्वर ஒரு நல்ல பங்கை வச்சிருக்கிறாரு, एक अच्छे बाग को रखा ஒரு है, நல்ல பங்கை வச்சிருக்கிறாரு. एक अच्छे बाग को रखा है। அந்த பங்கை இன்னைக்கு எடுத்துக்க, उस हिस्सा को तू आज ले लेना। அந்த பங்கை உனக்கு எடுத்துக்க, परमेश्वर रखा हुआ हिस्सा को तू ले लेना। அந்த பங்கை நீ பெற்றுக்கோ. उस बाग को तू पा लेना, அது தேவன் கொடுக்கிற பங்கு. क्योंकि वो परमेश्वर देने वाला बाग है। ஒரு பெண்ணு கேட்டா, एक स्त्री ने पूछी தன் அப்பாவை பார்த்து, अपने पिता से, எனக்கு என்னப்பா मेरे लिए क्या है? ஒரு ஆசீர்வாதம் தானப்பா கேட்டேன். मैं तो एक ही आशीर्वाद आपसे அப்படி पूछा। நான் சொன்ன ஒரு பங்கு தானப்பா கேட்டேன். इसके मतलब मैंने आपसे एक ही बाग पूछी है, நீ வறட்சியான இடத்தை தந்துட்டீரப்பா. परंतु आपने मुझे निर्जल जहां मुझे दे दिया है। யார் மகா? किसकी बेटी है? வாசிங்க, पढ़िए சீக்கிரம் வாசிங்க. पढ़िए। என்ன நியாயப்படி 1:14-15 வாசிங்கம்மா. தடுமாறுது நிக்கிட்டு பங்கு நீட்டு. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும். உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினார். இப்ப கேட்கிறா, உனக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம். पिता ने उसे पूछा कि तेरे लिए क्या चाहिए? அப்பா கேக்குறாரு, पिता पूछ रहा है உனக்கு என்ன வேணும்? तेरे लिए क्या चाहिए? இப்ப நீங்க பக்கத்துல படுத்து கேளுங்க. अभी आप बाजू वाले से पूछिए। அப்பா சொல்றாரு, पिता तेरे से पूछ रहा है, அப்பா சொல்றாரு, पिता तुझसे पूछ रहा है, உனக்கு என்ன வேணும்? तुझे क्या चाहिए? உனக்கு என்ன வேணும்? तुझे क्या चाहिए? உனக்கு என்ன வேணும்? तुझे क्या चाहिए? ஏ சகோதரமார கேளுங்க, உனக்கு என்ன வேணும் கேளுங்க. एक दूसरे से पूछे कि तुझे क्या चाहिए? Praise the Lord. ஒரு அழகான क्वेश्चन கேள்வி. एक अच्छा एक सुंदर सवाल है। அப்பா கேக்குறாரு, पिता पूछ रहा है। ஆமே. माधुरी के அப்பா இப்ப மகளை பார்த்து கேக்குறாரு, माधुरी के पिता अभी अपने बेटी को देखकर उसके पिता पूछ रहा है, நீங்க பிறந்த நாள், आज जन्मदिन है। ஆமே. அப்பா கேக்குறாரு, पिता पूछ रहा है மகளை பார்த்து बेटी को देखकर, என்ன வேணும்? तुझे क्या जरूरत है? அவ கேக்கத वो जो मांगेगी அது அப்பா கொடுப்பாரு. पिता उसे देता है। கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? क्या देंगे कि नहीं? என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. जो कुछ मांगते वो देगा। மாதிரி என்ன அப்படிதானே? ऐसा है ना? Praise the Lord. அப்ப பாருங்க, இந்த பிறந்த நாள்ல इस जन्मदिन में அனைவரும் gift கொடுப்பாங்க. उनके लिए तोहफा देते हैं। இப்ப அப்பா கேக்குறாரு, காலேப் கேக்குறாரு, अभी कालेब जो पिता है अपनी बेटी से पूछ रहा है, மகளை பார்த்து கேக்குறாரு, अपनी बेटी से पूछ रहा है, அவர் தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கினாரு, वो अपनी गाड़ी से उतरा, அவளுக்கு என்ன பங்கு வேணும் கேக்குறாரு. पूछ रहा है कि तेरे लिए क्या हिस्सा चाहिए? உடனே அவ கேக்குறா, तुरंत उसने बोली, அவாசிமா. उसे पढ़िए। அப்பொழுது அவன், எனக்கு ஒரு பங்கு தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி, நீர்ப்பாய்ச்சல் நிலங்களை எனக்கு தர வேண்டும். அப்பொழுது காலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலையும், ஹல்லேலூயா, சத்தமல்ல சொல்லுங்க. காலேப் சொல்றாரு, காலேப்னு எல்லாரும் அங்க பாக்காங்க. कालेब जो उसके पिता बोल रहा है, கல்யாணமே முடியலப்பா, சின்ன பையன்பா, उसको शादी नहीं हुआ है, छोटा लड़का அவன் है। பிள்ளை காலத்துல அவனுக்கு சொல்ல போறான் அப்படி. उसके बच्चे के समय पर वो बोलेगा। ஹல்லேலூயா. காலேப் कालेब தன் தகப்பன் சொல்றாரு, वो जो कालेब पिता कहता है மகளை பார்த்து अपनी बेटी को देखकर, கீழ்ப்புறத்திலையோ तेरे को ऊपर மேல்புறத்திலையோ और नीचे நீர்ப்பாய்ச்சலான இடம், और दोनों जगह पर जो सोते वाले जगह को तुझे दूंगा। செழிப்பான இடம், उसके मतलब हरियाली जगह में तुझे दूंगा, நன்மையான இடம், भलाई की जगह दूंगा ஐஸ்வர்யமான இடம். और धन की जगह दूंगा। அந்த பங்கை उस बाग को தன் மகளுக்கு கொடுத்தா. अपने बेटी को दिया। இந்த காலேபே இதை செய்வார்னா, यदि संसार की पिता काले पे इसे करेगा तो உங்க அப்பா, तेरे पिता, உங்க அப்பா, तेरे पिता, உங்க அப்பா, तेरे पिता, நீங்க கேட்டா यदि आप
मांगेंगे அந்த பங்க தருவாரா தரமாட்டாரா? क्या उस स्वर्गीय बाग तुझे देगा कि नहीं, பங்கு தருவாரா தரமாட்டாரா? क्या देगा कि नहीं। எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அந்த பங்கு எனக்குரியது சொல்லி பாருங்க. बोलिए वो बाग मेरा है, वो हिस्सा मेरा है। காலேபு மகளுக்கு கொடுத்தா कालेब ने अपनी बेटी को दिया, எவ்வளவு பாசத்தோடு கொடுக்காரு. कितने प्यार के साथ दिया है। இதனால் உனக்கு கஷ்டமா இருந்தமா? ये तेरे लिए सब तकलीफ था क्या? வறட்சியா இருந்தமா? अपने बेटी से पूछ रहा कि तेरे लिए निर्जल था क्या? ஆமாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா. इसलिए उसने बोले हाँ पिता ये निर्जल था इसलिए मैंने तकलीफ उठाई। நீங்க ஏசப்பாட்ட கேட்கணும். आप यीशु से पूछना है, வனாந்தரத்துல நடந்தது போதும். परमेश्वर में निर्जल जहाँ पर चला काफी है, இனி வனாந்தரம் இல்ல. अभी मेरे लिए रेगिस्तान नहीं है, எனக்கு செழிப்பான இடத்தை தர்றாரு. मेरे लिए परमेश्वर आप हरियाली जगह दे रहे அது हो, மிகுதியான செழிப்பான இடத்தை தர்றாரு. वो परिपूर्णता से भरा हुआ हरियाली வனாந்தர जगह दे रहे வாழ்க்கை हो। உன்னை விட்டு முடிகிறது. रेगिस्तान की जिंदगी मुझसे खत्म हो गया, இனி உனக்கு செழிப்பு. आगे से मेरे लिए हरियाली है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது परमेश्वर की वचन में लिखा है மிகுதியான செழிப்பான ஒரு ஆசீர்வாதம். परिपूर्णता के एक आशीर्वाद, அந்த பரிபூர்ண நன்மை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. उस परिपूर्णता की भलाई परमेश्वर तेरे लिए देता है। தன் தகப்பன் நல்ல ஒரு பங்கை கொடுக்கிறாரு. अपने पिता ने उसके लिए एक अच्छे बाग दिया है, தகப்பன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. अपने पिता ने उसके लिए एक अच्छे आशीर्वाद दिया। நம்ம அப்பா ஏசப்பா தந்தா எப்ப வந்தாலும் பெஸ்டா தான் தருவாரு. हमारे यीशु मसीह जब भी देता है सबसे सर्व उत्तम बातों को ही देता है। ஒருவேளை நீங்க கஷ்டமா இருக்கலாம் இப்பொழுது, आपके लिए अभी ऐसा लगा कि आप तकलीफ में जी रहे हो, ஆனா பெஸ்டான ஒரு பங்கை தர்றாரு. जब देते हैं तो वो सर्व उत्तम बागों को ஒரு देता நல்ல है, பங்கை தர்றாரு. एक अच्छे बागों को देता ஒரு है, நல்ல பங்கை தர்றாரு. एक अच्छे हिस्सा को देता எத்தனை है। பேர் நீங்க அதை விரும்புறீங்க? कितने लोग उसे चाहते हैं? அப்பா நல்ல பங்கை கொண்டு வந்திருக்காரு. मेरे पिता ने तेरे लिए एक अच्छे बाग लेकर आया அப்பா है, வேற எங்கேயும் இல்ல, वो दूसरा कहा नहीं है, இங்கதான் இருக்கிறாரு. वो हमारे बीच में है, முன்னதான் இருக்கிறாரு. तेरे सामने है। அவர் சொல்றாரு, वो कहता है என் மகளே, हे मेरे बेटी, என் மகனே, मेरा बेटा, உனக்கு ஒரு நல்ல பங்கை கொண்டு வந்திருக்கேன். मैं तेरे लिए एक अच्छे बाग को लेकर அதை आया हूं, வாங்கிக்க. उसे ले लेना, அத வாங்கிக்க. उसे ले लेना। இதற்கு அந்த வாங்கிய தாகமா இல்லையா? आपके अंदर तो முன்னாடி சின்ன பிள்ளைகள் மட்டும் आगे के छोटे बच्चे लोग अलीलिया बोलते हैं, पीछे के किसी के अंदर ऐसा नहीं लगता कि चाहत है। பெரியவங்க வயசு காலத்துல நாங்க எங்களால இருக்கவே முடியாம இருக்கோம். बड़े बुजुर्ग लोग कहते हैं कि हमारे उम्र पर हम बैठ ही नहीं पा रहे, எங்களுக்கும் சேர் போட்டு தந்தா எப்படி அழகா இருப்போம். हमारे लिए भी कुर्सी देगा तो कितने अच्छे होगा, எங்களால இருக்க முடியல. हम बैठ नहीं पा रहे। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறாரு. पिता आपके लिए जय लेकर आता है, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன சரீட்பரே. யார் கைவிட்டாலும் பேன் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாம் கைத்தடி படிங்க, கைத்தடி படிங்க. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவா என்றுமே, காத்திடுவா. என்றுமே. பரத்துல இருந்து உனக்கு ஜெயம் வரும். स्वर्ग से तुझे जय आएगा। அது எப்ப வரும்? वो कब आएगा? அது என்றைக்கு வரும்? वो किस दिन आएगा? ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு தேவை. वो जो इंतजार तेरे लिए जरूरत அப்பா है, கிட்ட எதிர்பார்ப்பு தேவை. पिता के पास तेरे लिए एक इंतजार की जरूरत है। காலேப் மகள் எதிர்பார்ப்போடு இருந்தா, कालेब की बेटी अपेक्षा के साथ थी, மார்த்தாள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தா. मरियम भी वैसे एक अपेक्षा के साथ थी। மார்த்தாளுடைய எதிர்பார்ப்பை பார்த்த மரியா मार्ता की अपेक्षा को देखा हुआ मरियम ने அந்த பங்கை பெற்றுக்கொண்டா. उस बाग को उसने पाली। பெற வேண்டியது மார்த்தாதான்,
पाने वाली मार्ता ही थी, ஆனா மார்த்தா அதுக்கு தகுதி இல்லாம போயிட்டா. परंतु उसके लिए वो योग्य नहीं ஆனா बनी, மரியா அந்த பங்கை தெரிந்து கொண்டா. परंतु मरियम ने उस भाग को चुन ली। எப்பொழுதும் பார்த்துக்க, कभी भी देख लेना, எப்பொழுதும் நீங்க பார்த்துக்கிடுங்க. कभी भी इससे समझ लेना, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, परमेश्वर की वचन को அவருடைய सुनने के लिए, வசனத்தை கேட்க उसके वचन को सुनने के लिए ஆவலோடு ஓடி வாருங்க. हम चाहत के साथ दौड़ कर आना है, ஆவலோடு வாருங்க, चाहत के साथ आना है, ஆகத்தோடு வாருங்க. प्यासा के साथ आना है। பிலிப்பு தூங்கிக்கிட்டு இருக்கான். फिलिप सो रहा था, அப்பொழுது ஆண்டவருடைய தூதன் சொல்றான், तब स्वर्गीय दूत उसके पास आकर बोला, பிலிப்பை தட்டு. फिलिप को जगाकर, பிலிப்பு என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? फिलिप ने क्या कर आया, சமாரியா பட்டணத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்து வந்திருக்கான். समारिया देश में बड़े बड़े चमत्कार कर आकर सो रहा था। இப்ப அவன் அதிர்ந்த நித்திரல இருக்கிறான். अभी वो गहराई नींद पे था, இப்ப ஆண்டவர் தட்டுறாரு. अभी परमेश्वर उसे जगा रहा है, பிலிப்பே எழும்பு, हे फिलिप उठ जा। சீக்கிரம் எழும்பு. उसने जल्दी उठकर தெற்கு முகமா उसने दक्षिण की ओर காசா பட்டணத்துக்கு நேர் और कासा देश की ओर வனாந்தர பகுதியா और रेगिस्तान की ओर ஓடுங்கிறாரு. और स्वर्गीय दूत ने बोला वहां की ओर तू दौड़ना। பிலிப்புக்கு புரியவே இல்ல. फिलिप को कुछ समझ में नहीं आया, ஆண்டவர் சொன்னபடியே ஓடிக்கிட்டு இருக்கான். जैसे स्वर्गीय दूत ने बोला वैसे वो दौड़ने लगा। இவன் வனாந்தர பகுதியை ஓடிக்கிட்டு இருக்கான். अभी रेगिस्तान में दौड़ने लगा, அங்க ஒரு அம்மா, அங்க ஒரு மந்திரி वहां एक मंदिरी ரதத்துல வந்துகிட்டு இருக்காரு. वो रथ पे सफर कर இப்ப रहा था। ஆண்டவர் சொல்றாரு, तब परमेश्वर ने बोला, அந்த ரதத்தோடு சேர்ந்துக்க. फिलिप से बोला कि उस रथ के साथ तू भी मिल जा, அவனுக்கு தேவனுடைய வார்த்தை உரைக்க வேண்டியது அவசியமா இருந்தது. क्योंकि उसको परमेश्वर की वचन को बताना आवश्यक था। அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? तो क्या कर रहा था वो ஒரு मंत्री? காஸ்பல் எருசலேம்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். मंत्री ने क्या किया कि यरूशलेम पर जाकर आ रहा था, तब यरूशलेम से एक गॉस्पेल का चिट्ठी लेकर पढ़ रहा था। ஒரு டிராக்ஸ வாசித்துக்கிட்டே இருக்கான். एक परमेश्वर के बारे में वचन लिखा है, उसे पढ़ रहा था। அதுல என்ன எழுதப்பட்டிருக்குது? उसमें क्या लिखा है? ஒருவர் அடிக்கப்பட்டார், वो एक मारा गया, ஒருவர் நொறுக்கப்பட்டார், एक तोड़ दिया गया, ஒருவர் வையப்பட்டார். एक को मार दिया गया। வாசிக்கிட்டே இருக்கிறான். उस चिट्ठी को वो मंत्री पढ़ रहा था। இப்ப ரதம் ஓடிக்கிட்டு இருக்கு. अभी रथ दौड़ रहा था, ஊழியக்காரன் சேர்ந்து ஓடுறான். अभी उस फिलिप भी दौड़ रहा था। இப்ப அவன் கேக்குறான், ஊழியக்காரன் கேக்குறான், अभी फिलिप नीचे दौड़ते दौड़ते मंत्री से पूछा, யோ நீ வாசிக்கிறது உனக்கு தெரியுதான்னு கேக்குறான். क्या तू पढ़ रहा है, उसे तुझे समझ में आ रहा है? அவன் சொல்றான், तब वो मंत्री ने बोला, எனக்கு அறிவிக்கிற ஒருவன் இல்லட்டா, यदि मुझे समझाने वाले कोई नहीं रहेगा तो அது எப்படியா எனக்கு விளங்கும்? ये मुझे कैसे समझ में आएगा? உடனே சொன்னா, तुरंत फिलिप ने बोला, எவர் அடிக்கப்பட்டவர் உனக்காக? किसने तेरे लिए मारा गया? அவர் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சான் பிலிப்பு. परमेश्वर की वचन को और गहराई बातों को बताने लगा। அதுவரை அந்த மந்திரிக்கு இரக்கமே இல்லாம போச்சு. तभी तक उस मंदिर के अंदर कोई समझ ही नहीं था। தேவனுடைய வார்த்தை சொன்ன உடனே जैसे परमेश्वर की वचन बोलते ही இப்ப ஓடிக்கிட்டு இருந்த பிலிப்பு अभी रथ के नीचे दौड़ने वाले ரதத்தை நிறுத்தி रथ को मंत्री ने रुकाया। இப்ப பிலிப்பை ரதத்துல ஏத்தி கொண்டா. अभी फिलिप को रथ में चढ़ा लिया। நான் சொல்றேன், मैं कहता हूँ, ஒரு ஊழியக்காரன் एक सेवक தேவனுக்கு விருப்பமா இருந்தா, यदि परमेश्वर के लिए प्रसन्न होगा, தேவனுக்கு பிரியமா இருந்தா, यदि परमेश्वर के लिए प्रसन्न தேவனுடைய होगा, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, परमेश्वर की बातों के लिए ஒரு अधीन बनेगा। ஊழியக்காரன் மாத்திரமல்ல, केवल सेवक नहीं, ஒரு சபை விசுவாசியா இருக்கட்டு, कलीसिया के विश्वासी தேவனுக்கு பிரியமா நடந்தா, यदि परमेश्वर के लिए प्रिय होगा நீ तो சில நாள் कुछ दिन காசாப்பட்டினத்துக்கு ஓட வேண்டிய இருக்கும், कासा शहर की ओर दौड़ना पड़ेगा, வனாந்தரமா ஓட வேண்டிய இருக்கும், हमें राजस्थान में भी दौड़ना होगा, ரதத்துல ஓட வேண்டிய இருக்கும், रथ के साथ भी दौड़ना होगा, சைக்கிள்ல ஓட வேண்டிய இருக்கும், साइकिल में जाना पड़ेगा, ஸ்கூட்டர்ல ஓட வேண்டிய இருக்கும், स्कूटर में जाना पड़ेगा, கார்ல ஓட வேண்டிய இருக்கும், गाड़ी में जाना पड़ेगा, விமானத்திலும் பறக்க வேண்டியது இருக்கும். आप विमान पे भी उड़ना पड़ेगा। தேவனுடைய வேலை வேலை. परमेश्वर का यही काम है। உன்னை கீழே வச்சு அழகு பார்க்கிறவர் இல்ல, तुझे नीचे बिठाकर सुंदरता से देखने மேல वाला வச்சு नहीं है। அழகு பார்க்கிறவர், वो ऊपर बिठाकर देखने உன் वाला பங்கை परमेश्वर है। உனக்கு தருகிறவர், और तेरे हिस्सा को तुझे देने वाला தேவன் है। உனக்குள்ள பங்கு உனக்குரியது. तेरे लिए जो भी हिस्सा रखा है वो तेरा ही है, அதை நீ பெற்றுக்க. उसे तो परमेश्वर से पा लेना। நீ மௌனமா இருந்தா यदि आप खामोश के साथ வேற रहेगा, ஒருத்தர் பெற்றுட்டு போயிருவாங்க. दूसरा कोई आकर पा लेगा। மார்த்தா மௌனமா இருந்தா मार्ता खामोश के साथ थी, புளு புளுன்னு பேசிட்டே இருந்தா. वो कुड़कुड़ाती थी। இங்க இவ்வளவு வேலை கிடக்குது, इधर घर पे इतना काम है, போயிட்டா ஜெபத்துக்கு போயிட்டா. वो प्रार्थना के लिए गई। உங்களை இல்ல, आपको नहीं, உங்களை இல்ல, आप किसी को नहीं बोल रहा हूँ, உங்களை சொல்லவே இல்ல. आपको मैं गलत नहीं बोल रहा हूँ। காசு மிஷன் சபையில உள்ள பிள்ளைகள் बेथेस्दा गॉस्पेल मिशन के गलीशिया के बच्चे लोग ரொம்ப நல்லவங்க. बहुत अच्छे लोग हैं, உங்களை இல்ல, आपको मैं गलत नहीं बोल रहा हूँ। சமையலே பண்ணி வைக்கல, ये तो कुछ पका के नहीं रखी है, ஒரே ஜெபம். इधर तो वो तो प्रार्थना करने के लिए चली गई। என்னதுமா மனுஷன் क्या कहेगा मैं, வரட்டு இன்னைக்கு. वो आज घर पे आने दे, அவன் அப்படி சொல்லிட்டாலும் वो ऐसे बोलने दे। மகன் இருக்கானே, उसका बेटा, மகன் இருக்காள, उसकी बेटी, இன்னைக்கு வரட்டு. आज मेरे मम्मी आने दे। யாரு பண்ணி வைக்காம அவ எங்க போயிருக்கா பாப்போம். खाना पकाने बिना वो प्रार्थना करने के लिए गई। எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கணும் தெரியுமா? हम कितने लोग ऐसे बोल रहे हो। ஹalleluya. ஒரு நாள் வயிறதான் கட்ட என்னாச்சு,
एक दिन हम भोजन नहीं खाया तो हमारा पेट क्या गलत होगा? ரொம்ப பசின்னு ஒரு வடை வாங்கி சாப்பிட. ज्यादा भूख रहेगा तो एक वड़ा पाव खा ले. எங்க அம்மா ஜெபம் பண்ண தானே போயிருக்காங்க. क्योंकि मेरी माँ तो प्रार्थना करने गई என் மனைவி है. ஜெபம் பண்ண தானே போயிருக்கா. क्योंकि मेरे पत्नी प्रार्थना என் करने கணவன் गए. ஜெபம் பண்ண தானே போயிருக்காரு. क्योंकि मेरा पति प्रार्थना करने நல்ல गए. எண்ணம் வரட்டுங்க. इस तरह की अच्छी विचार குடு परमेश्वर के குடு अंदर குடு दें. குடு 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 குடுங்கறத போட்டு நம்மள விட்டு. ये कुड़कुड़ाना ये सब छोड़ देना. அநேக வீட்ல இந்த குடு குடு தான் ரொம்ப இருக்குது. कहीं घर पर ये कुड़कुड़ा वाली बात ही कही. கணவன் மனைவிக்குள்ள ஒரே குடு குடு. पति पत्नी के बीच में झगड़ा. ஒன்னால தான் நான் கெட்டு போனேன். तेरे वजह से मैं बिगड़ ஏ गया. ஒன்னால தான் நான் கெட்டு போனேன். तेरे वजह से मैं बिगड़ ஏ गया. ஒன்னால தான் கெட்டு போனேன். तेरे वजह से मैं बिगड़ இந்த गया. சாணியா பிறந்துச்சு பாத்தியா? ये जन्म हुआ ना अपने घर पर. ஏ சாணியே. ये एक जन्म हुआ ना. பிள்ளைக்கு பேர் சாணியே. बच्चे के नाम रखते हैं कि ये तो तमिल में अच्छा அவன் कहते हैं. நல்லா தாங்க பிறந்தான். वो अच्छे जन्म हुआ. அவன் நல்லா தாங்க वो பிறந்தான். अच्छे जन्म हुआ. உனக்கு தப்பு செய்யலங்க. वो कुछ गलत नहीं किया. நீ ஏங்க அத நினைக்கிறா? तू क्यों सोच रहा है? எல்லாம் நன்மைக்கு எதுவா தான் நடக்கும். அப்படி சொல்லி பாரு. जो कुछ होगा अच्छे के लिए होता है कर बता कर நீ देखिए. கஷ்டப்படுகிறியா? क्या आप तकलीफ उठा रहे हो? நன்மைக்காக தான் நடக்குது. वो भलाई के लिए நீ है. கஷ்டப்படாம இருந்தா यदि आप तकलीफ नहीं उठाएंगे அந்த उयர்வை பார்க்க முடியாது. उस उन्नति को आप देख नहीं पाएंगे. நான் கஷ்டப்படாம இருந்தா यदि मैं नहीं तकलीफ उठाते அந்த तो அந்த உயர்வை நான் பார்க்க முடியாது. उस उन्नति को नहीं देख पाता அந்த था. கஷ்டத்துக்கு நடுவுல उस तकलीफ के बीच அந்த में நல்ல பங்கை தெரிஞ்சுக்க. उस अच्छे भाग को चुन लेना. அந்த நல்ல பங்கை தெரிஞ்சுக்க. उस अच्छे भाग को चुन लेना. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? परमेश्वर कितने महान है. எத்தனை பேர் இந்த பங்குக்கு ஆயத்தமா இருக்கீங்க? कितने लोग उस भाग के लिए तैयार हैं? அந்த பங்குக்கு எத்தனை பேர் ஆயத்தமா उस இருக்கீங்க? भाग के लिए कितने लोग तैयार हैं? அப்பா சொன்னாரு, அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை மகா பெற்றுக்கிட்டா. पिता ने जो आशीर्वाद दिया था उसकी बेटी ने पा ली. ஏசப்பா நல்ல பங்கை கொண்டு வந்திருக்காரு. यीशु भी हमारे लिए अच्छे भाग लेकर आया. அந்த பங்கை நீங்க நான் சுதந்தரிக்க போறோம். उस पिता के भाग को आज हम अपनाने யார் वाले हैं. சுதந்தரித்தாவளோ சுதந்தரிக்கலையோ चाहे कोई अपनाने दे ना आने दे, அந்த பங்கு எனக்குரியது. वो भाग मेरा है. அந்த பங்கு எனக்குரியது. वो भाग मेरा है. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஹalleluya. சிலவங்க பங்கு என்ன செய்வாங்க தெரியுமா? कुछ लोग अपने भाग को क्या करते हैं? தானே அழிச்சு விடுவாங்க. खुद ही उसे नाश कर देते हैं. அப்படி ஒரு பையன் இருக்கான். वैसे एक लड़का है. யாரு? कौन है पवित्र शास्त्र में? யாரு? कौन है? வாசிங்க. उड़ाव पुत्र है. உடா புத்திர. சீக்கிரம் வாசிக்க முடித்துருவோம். जल्दी से पढ़िए, हम खत्म करेंगे. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல लूका की सुसमाचार की पुस्तक उसमें 15वां अध्याय. பங்க ஒருத்தன் வாங்கிட்டு போறான். वहाँ एक लड़का है अपने पिता से बाग को छीन कर उसे अलग कर कर लेकर जा रहा है. வேண்டாப்பா. லூக்கா 15:12 வாசிப்பாச்சு. 12 अध्याय 12 वचन को जल्दी से पढ़िए. அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி அப்பாவை நோக்கி उनमें से छोटे ने पिता से कहा, ஆசிலே எனக்கு வரும் பங்கு हे पिता, संपत्ति में से जो भाग मेरा हो எனக்கு தர வேண்டும் என்றார். वो मुझे दे दीजिए. அந்தபடியே ஆசியை பங்கிட்டு பிள்ளைக்கு கொடுத்தான். उसने उसको अपनी संपत्ति बांट दी. இப்ப ஏசப்பா இருக்காங்க. अभी समझ लेना यीशु मसीह है. எனக்கு பங்கு தாங்கப்பா. अभी यीशु मेरे लिए मेरा भाग दे देना. ஏசப்பா எனக்கு பங்கு தாங்கப்பா. यीशु मसीह मेरा भाग दे देना. ஏசப்பா ஒரு பங்கை கொடுத்துட்டாரு. यीशु ने जबरदस्ती में आपको भाग दे दिया. அந்த பங்க उस भाग को அந்த பங்க उस भाग को கவனமா செயல்பட வேண்டும். उसे ध्यान से हम काम करना है. அப்பா ஒரு பங்கு தந்திருக்காரு. पिता ने हमारे लिए एक भाग दिया है. அப்பா உனக்கு ஒரு தோட்டம் தந்திருக்காரு. पिता ने तेरे लिए एक बगीचा दिया है. அந்த தோட்டத்துல उस बगीचा में அது உனக்குரிய பங்கு. वो तेरा बाग है. அந்த தோட்டத்தை उस बगीचा को அங்கதான் இருக்குது. वहाँ ही है. அங்க மரங்கள் இருக்கிறது, वहाँ पेड़ पौधे हैं, செடிகள் இருக்கிறது, पौधे हैं, நில வயல் இருக்கிறது, कहीं प्रकार की उगाने वाली பலவிதமான जगह है, கனிமரம் இருக்கிறது. कहीं फल देने वाला वृक्ष है. அப்பா கொடுத்த பங்க पिता दिया हुआ बाग को வயலுக்கு நீ போகாம இருந்தா यदि आप बगीचा पर ही नहीं जाएंगे அது எப்படி இருக்கும்? वो कैसा होगा? அது எப்படி இருக்கும்? वो कैसा क्या परिस्थिति में बन जाएगा? நாலு பக்கமும் வழி விழுந்துரும். चार जहां से वहां रास्ता आ जाएगा. திருடலாம் உள்ள வந்துருவான். चोर सब अंदर आ जाएंगे. பங்கு கொடுக்கப்பட்ட பங்குல அழிக்கப்பட்டு போயிரும். बाग जितना दिया है वो सब नाश होकर இதே जंगली आ போலதான் जाएगा. இவன் वैसे ही ये भी அப்பா கிட்ட கேக்குறான், पिता से पूछ रहा है, என் பங்கு எனக்கு தாருமே. मेरे भाग मुझे देना. அப்பா பார்த்தாரு, पिता ने देखा, எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. उसको कितना समझा ये कर देखा. உன்னால சமாளிக்க முடியாதா? ये तू अभी उसे तू संभाल नहीं सकता है. இப்போ உனக்கு பங்கு தர முடியாதா? अभी की उम्र पे तुझे भाग नहीं दे सकता இல்ல है. எனக்கு பங்கு தேவை. नहीं, मुझे अभी चाहिए. அப்பா உடனே பங்கு கொடுத்தாரு. पिता तुरंत उसको दे दिया. பங்கு என்ன செய்தான்? उस भाग को उसने क्या किया? அழிச்சியே போட்டுட்டான். उससे नाश कर दिया. அழிச்சு போட்டுட்டான். பங்கே முடிஞ்சு போச்சு. उस भाग को उसने नाश कर दिया. இப்போ எங்க போலாம் தெரியுமா? अभी कहा गया?
நிறைய பேருக்கு அப்பா பங்கு கொடுத்திருக்காரு. कई लोग को ऐसे ही पिता ने भाग दिया है. கொஞ்சம் பங்கு கிடைச்சா போதும், थोड़ा भाग मिलते ही, கொஞ்சம் பணம் வந்தா போதும், थोड़ा पैसे आते ही காலர் டைட் பண்ணிடுவாரு. उनके कॉलर ऊपर उड़ जाता है. என்ன போல ஒருவனும் கிடையாது. मेरे समान इस संसार में कोई नहीं है. நான் பெரிய பணக்காரன், मैं बड़ा धनवान हूँ, நான் பெரிய பணக்காரன். मैं बड़ा धनवान हूँ. கொஞ்ச நாள் அப்படியே சுத்துவாரு. थोड़े दिन वैसे घूमेगा, கண்ணு கீழே இருக்காது. उसके आंख नीचे नहीं देखेगा. யாக்கோபு 12 13வது பிள்ளை ஒருத்தி இருந்தா. याकूब के लिए 13वां एक लड़की थी. அவ பேர் தான் தீனா. उसका नाम है तीनाल. உல்லாசத்துல சுத்த போனா. वो अयाशी में घूमने गई. அதே போல இவனும் சுத்த போனா. वैसे ये भी घूमने गया. பங்கெல்லாம் கையை விட்டு போயிட்டு. उसकी जितना भी भाग था उसके हाथ से छीन लिया गया. பங்கு போன உடனே भाग जाते हैं. இவன் பண்ணி மேய்க்க போய் நிக்கான். अभी डुक्कर चराने के लिए जाकर बैठा है. ஒரு ஹாப் பாயிண்ட் தான் கிடைச்சது. उसको एक ट्राउजर मिला. அது எங்க கிடைச்ச ஹாப் பாயிண்ட் அதுவும் தெரியல. मुझे ये पता नहीं उस फटेले ट्राउजर उसको कहां से இப்ப मिला. அழுதுகிட்டே அலைதான். अभी रो रो कर एक बार खाने के लिए घूम रहा है. அழுதுகிட்டே அலைறான். खाने के लिए घूम रहा है. அப்பதான் அப்பா வீட்டு வச்சு ஞாபகம் வருது. तब अपने पिता के घर के बारे में याद आया. அப்ப நினைக்கான், तब वो सोच रहा எங்க है அப்பா வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர் இருக்கானே, मेरे पिता के घर पर कितने नौकर लोग हैं. என்னையும் ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கிட மாட்டாரா? क्या मुझे भी एक नौकर के समान वो स्वीकार नहीं करेगा? இந்த பங்கல அழிச்சிட்டு திருப்பி நினைக்காம பாருங்க. देखो ये सारे भाग को उसने नाश कर कर वापिस सोच रहा है अपने पिता के घर के बारे में. எவ்வளவு அழகான மகன் தெரியுமா? कितने अच्छे लड़का है. பங்க சொல்லி முடிச்சிட்டான். अपने भाग को उसने पूरा नाश कर दिया. ஆனால அப்பா வீட்டை நினைக்காம திருப்பி तो भी अपने पिता के घर के बारे में सोच रहा है. எப்படியாவது வேலைக்காரனை ஏத்துக்கிட மாட்டாரா? कैसे भी मेरे पिता मुझे नौकर के समान स्वीकार नहीं करेगा. மகனாக ஏத்துக்கிட்டாலோ मेरे तो बेटा कर स्वीकार नहीं करेगा. வேலைக்காரனை ஏத்துக்கிட மாட்டாரா? क्या मुझे नौकर के समान स्वीकार नहीं करेगा? அந்த ரோட்ல நின்னு பாக்க அப்பா வீட்டை எட்டி எட்டி பாக்க. दूर के रोड से अपने पिता के घर की ओर घूर घूर कर देख रहा था. அப்பா வீட்டை எட்டி எட்டி பாக்க. पिता के घर को देख रहा था. போமா போக கூடாதா? क्या जाऊं या नहीं जाऊं? அப்பா பார்த்தாரு. तब पिता ने दूर से उसको देख அப்பா लिया. பார்த்துட்டாரு. पिता ने उसे दूर से देख लिया. அலைந்தேன் பல நாள் உம்மையும் மரியா மறந்தே தெரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் மறந்தே தெரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஒரு நாள் ஓம் தயை கண்டேன் ஐயா, நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. எல்லாரும் கை தட்டி பாடுங்க, கை தட்டி பாடுவோம். நாளும் தயை கண்டேன் ஐயா, நாள் தேன் ஐயா, உம் தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா, தயை பெரிதையா, என் மேல் உம் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிரோரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே ஹரலோகரிலாண்டேன் ஐயா, பரலோகத்தின் அருமை நரலோகரிலாண்டேன் ஐயா. ஆளோ அறிவேனோ அன்பே நாளோ அறிவேனோ, ஆளோ அறிவேனோ அன்பே ஆளோ அறிவேனோ. அன்பே 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 ஆருயிரோரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. அவர் உனக்கென்று ஒரு நல்ல பங்கு வைத்திருக்கிறார். उस परमेश्वर तेरे लिए एक अच्छे बाग को रखा है. அந்த பங்கு உனக்குரியது. वो जो बाग तेरा ही है. உனக்கென்று ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर ने एक मुकुट रखा है. அதை ஒருமை எடுத்துக் கொள்ள கூடாது. उससे दूसरा कोई छीनना नहीं. உனக்கென்று ஒரு நல்ல பங்கு வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर ने एक अच्छे बाग को रखा அது है. அந்நியன் உடந்தையா இருக்க கூடாது. वो दुष्ट उसके साथ नहीं रहना. உன் ஊற்றுக்கண் உனக்குரியதா இருக்கிறது. सोता तेरा है.
அது அடுத்தவன் அதுல வரக்கூடாது. दूसरे इंसान उसमें नहीं आना है। உனக்கு தந்த ஐஸ்வர்யம் உனக்குரியதா. परमेश्वर तेरे लिए दिया हुआ धन तेरा ही है। அது தந்ததுல நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். दिया हुआ धन में तू आनंद से रहना है। அது எத்தனை பங்கு உனக்கு தந்தாலும் சரி. परमेश्वर तेरे लिए चाहे कितने भी ஒருவேளை भाग देने யோசேப்பு दे। பெஞ்சமினுக்கு 5 பங்கு கொடுத்திருக்கலாம். यूसुफ ने अपने छोटा भाई बेंजामिन के लिए 5 भाग दिया है। அப்பா உனக்கு ஒரு பங்கு தந்திருக்காரா? पिता क्या तेरे लिए 1 भाग दिया है? 2 பங்கு தந்திருக்காரா? क्या दुगना दिया है? 5 பங்கு क्या தந்திருக்காரா? 5 गुना दिया है? அதுல மகிழ்ச்சியா இருப்பியா? जितना भी देने दे उसमें आनंद से रहना। நீ அப்படி மகிழ்ச்சியா இருக்க விரும்புறா? ऐसे आनंद से रहने के लिए परमेश्वर चाहता है। எங்கேயோ இருந்தனா? हम कहाँ तो पड़े थे, எங்கேயோ கிடந்தனா? कहाँ तो हम पड़े थे, இதை யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. हमें कोई नहीं देखते थे, யாருமே என்னை பார்க்க மாட்டாங்க. कोई मुझे देखता नहीं था। நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன். सब लोग ने मुझे नफरत किया, எல்லாராலும் தள்ளப்பட்டவன். सब लोग ने मुझे इनकार किया। அப்பா என் வாழ்க்கையில வந்தாரு. जब पिता ने मेरी जिंदगी எங்க में அப்பா आया, ஏசப்பா என் வாழ்க்கையில வந்தாரு. जब यीशु मसीह मेरी जिंदगी में आया, ஏசப்பா எங்க வாழ்க்கையில வந்தாரு. जब यीशु मसीह हमारी जिंदगी पर आया, ஏசப்பா எனக்கு கொண்டு ஒரு பங்கை வைத்திருக்கிறாரு. उसने मेरे लिए एक भाग दिया। அந்த பங்கை நான் எடுத்துக்கிட்டேன். उस भाग को मैंने पा लिया। அந்த பங்கு என்ன உயர்த்திக்கிட்டே இருக்கிறது. उस भाग मुझे ऊंचे அது करते जा रहा है। தேவனால் உண்டான பங்கு. वो परमेश्वर की ओर से आया हुआ भाग है। நான் இன்னைக்கு நிக்க தகுதி இல்லாதவன். आज यहाँ रहने के लिए मैं योग्य नहीं हूँ। நான் இங்க நின்னு பிரசங்கம் பண்ண தகுதி இல்லாதவன் தான். यहाँ रहकर उसके बारे में प्रचार करने के लिए मैं योग्य नहीं था, நான் என் கையில ரத்தக்கரை இருந்தது. क्योंकि मेरे हाथ में लहू का दाग என் था, கண்கள்ல பாவம் இருந்தது. क्योंकि मेरे आंख में पाप था, என் சரீரத்துல பாவம் ஒட்டி இருந்தது. मेरे शरीर पर पाप चिपक ஆனா गया था। பாவி என்று என்னை பார்க்கல. परंतु उसे उसने नहीं देखा। என்னை பார்த்து சொன்னாரு. मुझे देखकर उसने कहा, என்னை பார்த்து எங்க அப்பா சொன்னாரு, मुझे देखकर मेरे यीशु ने कहा, மகனே பிழைத்திருன்னு சொன்னாரு. मेरा बेटा तू जियो जा। அவர் சொன்ன உடனே பிழைத்தேன். वो बताते मैं झिला हो गया। எனக்கு அப்பான்னு கூப்பிடுற ஒரு பாக்கியத்தை தந்திருக்காரு. उसने मुझे उसे पिता कर बुलाने का एक अनुग्रह दिया है। அவர் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. वो प्रत्येक के लिए उस अनुग्रह दिया है। ஒருவேளை ரத்தக்கரை மேல ஓடிக்கிட்டு இருக்கலாம். क्या तेरे ऊपर लहू का दाग लहा रहेगा? பாவக்கரை மேல ஓடிக்கிட்டு இருக்கலாம். पाप का दाग तेरे ऊपर लगा அவன் மேல है। இச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கலாம். तेरे पर लालसा दौड़ता அவர் உன்னை रहेगा। தேடி வந்திருக்கிறார். वो तुझे ढूंढ कर आया, உனக்கு ஒரு பங்கை தர போகிறாரு. तेरे लिए एक भाग दिया है। எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग तैयार हैं? எத்தனை பேர் இந்த பங்கை ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग इस भाग के लिए तैयार हैं? அவர் தந்த பங்கை उसने दिया हुआ भाग को கடைசி வரை आखिरी सांस तक கவனமா அந்த பங்கை நீங்க பாதுகாக்க வேண்டும். उसे ध्यान से संभालना है। அந்த கெட்ட குமாரனை போல उस उड़ाव पुत्र की समान அப்பாவுடைய பங்கை கொண்டு போய் पिता की भाग को வேசி लेकर வீட்டுல அழிச்சு போடாத. वेश्या के घर पर नाश मत தேவன் करना। உனக்கு கொண்டு ஒரு பங்கு வைத்து இருக்கிறார். परमेश्वर ने तेरे लिए एक अच्छे भाग रखा அந்த है। பங்கு உனக்குரியது. वो भाग तेरा ही है, அது உனக்குரியது. वो तेरा ही है। நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ। அப்பா पिता ஏசப்பா यीशु पिता எனக்கு मेरे लिए ஒரு பங்கு தந்திருக்காரு. एक भाग दिया है। அந்த பங்கை கவனமா பாக்குறேன். उसे मैं ध्यान से देखता हूँ, கவனமா பாக்குறேன். ध्यान से देखता हूँ, ஒவ்வொரு நாள் நினைக்கிறேன், प्रतिदिन सोचता हूँ, அப்பா पिता நான் எங்கேயோ வாழ்ந்தப்பா, मैं कहाँ तो जिया था, எப்படியோ வாழ்ந்தப்பா, कैसे तो जिया, உம்முடைய சமூகத்துல வர எனக்கு தகுதி இல்லப்பா. आपकी उपस्थिति पर आने के लिए योग्य नहीं हो, நீ பரிசுத்தமான தெய்வம்ப்பா. क्योंकि आप पवित्र परमेश्वर है। நான் அசுத்தமானவன்ப்பா. परंतु मैं अशुद्ध हूँ, ஆனா என்னை அசுத்தன்னு பார்க்கலையே. परंतु आपने अशुद्ध कर मुझे नहीं அவர் देखा, ரத்தத்தால் என்னை கழுவினாரு. उसके लहू से मुझे धोया அவர் பங்கை எனக்கு தந்திருக்கிறாரு. और उसके भाग को मुझे இந்த दिया, பங்கிலே என்னை மகிழ வைக்கிறாரு. उसके भाग पर मुझे आनंद से मना இது रहा है, கர்த்தரால் உண்டான பங்கு. क्योंकि ये परमेश्वर से முழு दिया हुआ சபைக்கு अनुग्रह ஆண்டவர் है। என்று ஒரு பங்கு தந்திருக்கிறாரு. पूरे कलीसिया में परमेश्वर ने एक भाग दिया அந்த है, பங்கை பெற்றுக்க इस भाग को पा लेना। எல்லாரும் எழும்புவோமா? सब लोग खड़े हो जाएंगे।